சரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா, ஆஸ் அ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமா இருக்க போகுது. பட் நான் பிகின் பண்றதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த MS ஆஃபீஸ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு உங்க எல்லாரையும் சந்தோஷமா நான் வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களோட நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு மேல நம்ம டிராவல் பண்ண போறோம். ஓகே, ஸோ அது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஒரு பெரிய நன்றிகளும் கூட. காரணம், வெபினார் அட்டன் பண்ணி அதுக்கு அடுத்தது நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா பார்க்குறோம், ஆஸ் அ ஃபேமிலியா இங்க கூடியிருக்கிறோம் அப்படிங்கிறது அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னும் வெளியில நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் டெசிஷன் எடுக்க முடியாத இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பட் அதுல இருந்து யுவர் டாப் 1%. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய உண்மை, அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஆஃபரை சரியா பயன்படுத்திக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல ஆஃபரை கொடுக்க முடிஞ்சது. நீங்க அந்த ஆஃபரை சரியா பயன்படுத்தி இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ ஐ அப்ரிஷியேட் எல்லாரும் கரெக்டான டைமுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, அது உண்மையிலே பெரிய விஷயம். ஓகே, ஸோ அதனால இதே மாதிரி எப்பவும் சீக்கிரமா என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, ரைட். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செஷன் கம்ப்ளீட்லி ஓரியன்டேஷனா இருக்க போகுது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேல நம்ம ஒன்னா தான் டிராவல் பண்ண போறோம். அப்போ இந்த கோர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய புரிதல் என்ன, ஓகே, என்னென்ன பங்களிப்பு, உங்களுடைய ரோல் என்ன, ஏன் ரோல் என்ன, ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஃபுல் டெப்தான சிலபஸ் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பவே நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு எந்த டவுட்ஸ் இல்லாம நாம டைரக்டா என்ன பண்ணலாம், நம்ம பாட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நாளையில இருந்து நம்ம பாட்டு கிளாஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நடுவில் எந்த விதத்துலையும் நமக்கு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, எந்த பிரேக்கும் இல்லாம நம்ம டிராவல் பண்றதுக்கு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் இங்க வச்சிருக்கிறேன். பட் என்ன பண்றது, நான் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, ஃபைன். சரி, ஓகே, ரைட். ஸோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான். ஓகே, ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதனால முதல்ல ஒரு சில கிரவுண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஒரு சில கிரவுண்ட் ரூல்ஸ் சொல்லிடுறேன், எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க லேர்ன் பண்றதுக்கான நல்ல ஸ்பேஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு நல்ல ஸ்பேஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஒரு 1 hour அப்படிங்கிறது நீங்க 100% உங்களுடைய ஃபுல்ல என்ன பண்ணணும், கொடுக்கணும். 100% உங்க டைம், உங்களுடைய மென்டல் ஸ்டேட் எல்லாத்தையும் நீங்க இங்க கொடுக்கணும். ஸோ அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இடத்துல நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, நீங்க வீட்லயே ஒருவேளை வீட்டில் இருக்கிறீங்கன்னா சொல்லிருங்க, 1 hour என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிருங்க. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜூம்ல நீங்க ஜாயின் பண்ணும் போது உங்களுடைய நேம் தான் இருக்கணும், உங்களுடைய பர்சனல் நேம் தான் இருக்கணுமே தவிர நீங்க எந்த டிவைஸ் மூலியமா ஜாயின் பண்றீங்களோ அந்த டிவைஸோட நேம் இருக்கக்கூடாது. நானே இப்ப நிறைய பேரோடது பாக்குறேன், லைக் ஐபோன் இருக்கு அண்ட் சாம்சங், ஸோ இப்படிலாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நோ ப்ராப்ளம். ஓகே, நாளையில இருந்து அதை கரெக்டா அட்மின் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இப்படி பேர் இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் இனிஷியல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்காதீங்க. உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய கரெக்டான பர்சனல் நேம் நிச்சயமா இருக்கணும். அதை நீங்க ரீநேம் பண்ணிக்கிடணும். ஓகே, அதுக்கான ஆக்சஸ் எப்போ உண்டு. தயவு செஞ்சு நீங்க ஜாயின் பண்ணும் போது அதை ரீநேம் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களை பார்த்து என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ரைட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய வீடியோ எப்பவும் செக் பண்ணி அதை ஆன்ல வைங்க. ஓகே, கேமரா எப்பவும் ஆன்ல இருக்கணும். முடிஞ்சா அப்படின்லாம் கிடையாது, எப்பவும் ஆன்ல இருக்கணும். நிறைய பேர் கேமரா ஆஃப்ல இருக்கு. தயவு செஞ்சு எல்லாருடைய கேமும் ஆன்ல இருக்கணும். ஓகே, எனக்கு வெப்கேம் இல்ல பிரதர், அதனால நான் ஆன் பண்ண முடியல, நோ ப்ராப்ளம். வெப்கேம் இருந்து ஆன் பண்ணாம தயவு செஞ்சு இருக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீட்டிங் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கு. நீங்க என்னைய பார்க்க போறீங்க, நான் உங்களை பார்க்க போறேன். மெயினான ரீசன், உங்களை பார்த்து தான் என்னால நடத்த முடியும். ஓகே, நீங்க சின்ன சின்ன தலையாட்டுறதை வச்சுதான் உங்களுக்கு புரியுதா புரியலையா, நீங்க எப்படி கவனிக்கிறீங்க, எப்படி ஸ்டேட்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறத, நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு எப்படி டெலிவர் ஆகுது அப்படிங்கறத அப்படிதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் லைக் ஆஃப்லைன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அதனால தயவாய் நீங்க அதை கடைபிடிக்கணும். ஓகே, அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் மோஸ்டா பாத்தீங்கன்னா மீட்டிங்கை வந்து கம்ப்ளீட்டா மியூட்ல தான் வச்சிருப்பேன்.
ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை வாட் எவர் த காமெண்ட் நீங்கள் ஜூம் சேட்ல மேக்ஸிமம் தெரியப்படுத்துங்க. இல்லை பிரதர், எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டு, அதை வந்து நான் வேர்ட்ஸில் போட முடியாது, ஓகே டெக்ஸ்டாக போட முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கீழே ஜூமில் உங்களுக்கு ரைஸ் ஹேண்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ரைஸ் ஹேண்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ரைஸ் ஹேண்ட் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நான் உங்களுடைய மைக்கை அன்லாக் பண்ணுவேன், தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பேசிக்கலாம். ஓகே, இந்த பிரபாகரன் கிருஷ்ணன் பண்றாரு பாருங்க, பிரதர் பண்றாங்களா, ஸோ அந்த மாதிரி ரைஸ் ஹேண்ட் நீங்க ஃபீச்சர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ அதை அன்லாக் பண்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். ஓகே, எதுக்குன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, எப்பவுமே நான் உங்களுக்கு நிறைய ரிமைண்டர்ஸ் அனுப்பும்போது கூட அதான் உங்களுக்கு அனுப்பினேன், வாட்ஸ்அப்ல அனுப்பும்போது கூட அதான் அனுப்புனேன். நோட் புக்கும் பென்னும் எப்பவும் உங்க கையில இருக்கணும். நான் உங்களுக்கு கைட் ஷீட் கொடுத்துருவேன், உங்களுக்கான டாஸ்க் ஷீட் கொடுத்துருவேன், எல்லாம் உங்களை ரிஃபைன் பண்றதுக்கு கொடுத்துருவேன். ஆனாலும் நீங்க எடுக்கிற நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரன்னிங் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அது இன்னைக்குன்னு இல்லை, எல்லா கிளாஸ்லையும் ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். இல்லை நடத்துறதை ஃபாலோ பண்ண முடியல, இல்லை அந்த டாபிக் டக்குன்னு வாட் எவர் எவ்வளோ முடியுதோ என்ன பண்ணுங்க, எடுங்க. ஓகே, தென் அட் த எண்ட் நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நான் கொடுக்குறதையும் நீங்க வச்சிருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும், ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கும். அதுக்காக சொல்றேன். அண்ட் இப்பயும் நான் பார்க்குறேன் சில பேருடைய மொபைல்ல இருந்து அட்டன் பண்றீங்க. ப்ளீஸ் மொபைல்ல இருந்து அட்டன் பண்ண வேண்டாம். லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்ல இருந்து தான் நீங்க அட்டன் பண்ணணும், கம்பல்சரி. தயவு செஞ்சு அப்படி அட்டன் பண்ணுங்க. பிசி, அதாவது கம்ப்யூட்டர் டிவைஸ்ல இருந்து அட்டன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன், நான் ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கான ரீசன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ற ஸ்கிரீன் அது சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே பெரிய இன்டர்ஃபேஸ்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா தான் நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கவே முடியும். நீங்க அதை ஒரு சின்ன டிவைஸ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் அங்க குட்டி குட்டியா தெரியும், உங்களுக்கு சரியா டெலிவர் ஆக போறது கிடையாது. ஸோ அதனால தயவு செஞ்சு மொபைல்ல அந்த மாதிரி பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கம்பல்சரி நீங்க லேப்டாப் டெஸ்க்டாப்ல பார்க்கணும். அதில் தான் நீங்க அட்டென்ட் பண்ணணும் ஃபார் யோர் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன கிரவுண்ட் ரூல்ஸ் புரியுதுன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாட்ல யூ அப்படின்னு கொடுங்க. நான் அடுத்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி சேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் இன்ட்ராக்டிவா இருங்க. ஓகே, ஏன்னா என்ன நம்ம தானே இருக்கிறோம், வேற யார் இருக்கா, அதனால நல்லா இன்ட்ராக்டிவா இருங்க. நந்தினி சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, டேப்லெட் ஓகேவா? டேப்லெட் சரி பாருங்க, ஓகேன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓகே, சரி பாருங்க. ஏன்னா வேற நீங்க சிஸ்டம்ல அட்டன் பண்ணும் போது தான் நல்லது என்னைய கேட்டீங்கன்னா. பட் உங்க சிச்சுவேஷன் எனக்கு என்னன்னு தெரியல, பட் பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரோக்ராம்ஸோட சிலபஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி சொல்ல போறேன். அதனால கொஞ்சம் இதை நான் சொல்லும் போது சில ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லுவேன். ஸோ அதுக்கும் நீங்க ரெடியா என்ன பண்ணுங்க, இருந்துக்குங்க. ஸோ ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட், உங்களுக்கு 3 ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கவர் ஆகும், வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். இது இல்லாமல் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு போனஸஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கப்படும், விச் இஸ் ஒர்க் ஷீட், ஒர்க்கிங் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங்கான பேசிக் கோர்ஸ். நான் முன்னாடியே அந்த செஷன்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்டர் தான் உங்களுக்கு இந்த பேசிக் கோர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க எடுப்பாங்க. ஓகே, அண்ட் ரெக்கார்டிங் அண்ட் எல்எம்எஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இதுவும் ஒரு போனஸ் தான். ஆனால் இந்த போனஸ் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சின்ன கிளாரிட்டி மட்டும் கொடுத்துட்றேன். யாரு காம்போ பேக்கா எடுத்திருக்கிறாங்க, லைவ் பிளஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிற காம்போ பேக்கோட எடுத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த எல்எம்எஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிற இந்த போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் லைவ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன் பிரதர் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரா போனஸா வராது. ஓகே, நான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க பே பண்ணி வந்திருக்கீங்க, பட் என் சைட்ல ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த போனஸ் எல்லாம் உண்டு. சரி, இப்போ நான் சிலபஸை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய கிளாரிட்டி செஷன்ல நான் ஷேர் பண்ணது ரொம்ப கேட்டகரைஸ்டா இருந்துச்சு, இங்கேயும் கேட்டகரைஸ்டா தான் இருக்கும், பட் கொஞ்சம் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட். சிலர் டவுட் கேட்குறீங்க, கொஞ்சம் டவுட்ஸை ஹோல்ட் பண்ணுங்க, கடைசியில் நீங்கள் கேட்கலாம், நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எம்எஸ் வேர்ட் 7 hours போட்டிருக்கேன். 7 hours முடிக்க முடியாது, அதுக்கு மேலே அதிகமாக போகும். இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 7 hours அப்படின்னு போட்டிருக்கேன், பட் ஹானஸ்ட்டாக அதில் முடிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் நிறையா டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாட் எவர் த அப்ளிகேஷன், அது வேர்டோ எக்ஸலோ பவர் பாயிண்டோ, முதல்ல நிச்சயமா அதுல பேசிக்ஸ் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்ல பிரதர் நான் உள்ள போய் டைப் பண்ணுவேன், டைப்பிங் அப்படிங்கிறது எம்எஸ் வேர்ட் கிடையாது, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, பேஜ் தான் அஸ்திவாரம். அப்ப அதை நல்லா மாஸ்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பேசிக்ஸ் எப்படியும் ஒரு 2-3 டேஸ் நீங்க பாக்குற மாதிரி வரும் அந்த பேசிக்ஸ். அப்புறம் அதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம டிராவல் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ ஒர்க்கிங் பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஹோம் டேப் எசென்ஷியல்ஸ். இந்த ஹோம் டேப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸையும் பார்க்கணும், வேற வழியே கிடையாது, எல்லா கமாண்ட்ஸையும் பார்க்கணும். காரணம், அந்த ஹோம் டேப் எசென்ஷியல்ஸ்ல இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான கமாண்ட். விஷயம் என்னன்னா, அந்த கமாண்ட்ஸ் நாட் ஒன்லி இன் வேர்ட்ல மட்டும் கிடையாது, ஈவன் அது எக்ஸல்ல, பவர் பாயிண்ட்ல, எல்லா அப்ளிகேஷனும் நீங்க அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கிறதுனால இதை எம்எஸ் வேர்ட்லயே நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டோம், மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்தந்த அப்ளிகேஷனுக்கு போகும்போது அங்க புதுமையா என்ன இருக்கோ அதை நாம என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். திருப்பி இதே அமௌண்ட் ஆஃப் டைமை போட்டு அங்க நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உள்ள போகும் போதே அந்த கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சு, ரைட் இது 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 இருக்கு அப்படின்றது நமக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிளாரிட்டிக்கு வந்துருவோம், அதை மாஸ்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டேபிள் டூல்ஸ். ஸோ டேபிள் டூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா உள்ள வைக்கணும்னா டேபிள் டூல்ஸ் அப்படிங்கிற நாலேஜ் நிச்சயமா இருக்கணும். அதை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிடணும். இது அதே மாதிரி இன்னொரு சொல்லிடுறேன், கோர்ஸ் நேம் ஃபவுண்டேஷன், ரைட், ஓகே, அது வச்சதுக்கு ரீசன் வேற. ஓகே, ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பேசிக் அப்படிங்கிறது கிடையாது. ஃபவுண்டேஷன்னா ஒரு இடத்துக்குள்ள போகும்போது எம்எஸ் ஆஃபீஸ்ல இதெல்லாம் நிச்சயமா இருக்கணும். அது இன்டர்மீடியட் ஆப்ஷன்ஸா இருக்கலாம், அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸா இருக்கலாம், வாட் எவர், இதெல்லாம் உங்க கையில இருக்கணும், இதெல்லாம் உங்க நாலேஜ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பேர் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால இப்போ டேபிள் டூல்ஸ் அப்படின்னா வெறும் டேபிள் இன்சர்ட் பண்றது அவ்வளவுதான், அப்படி கிடையாது. A to Z எல்லாம் முடிச்சு தான் வெளில போகணும். ஓகே, ஸோ டேபிள் டூல்ஸ் என்டையரா கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணணும், அதை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது ஒர்க்கிங் வித் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஹேண்டலிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங், ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் ஆர்ட்டு, சார்ட்டு, ஓகே, பிக்சர்ஸ், ஷேப்ஸ், ஐக்கன்ஸ், 3D மாடல்ஸ், இது எல்லாம் ஆப்ஜெக்ட் தான். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எம்எஸ் வேர்ட்ல நீங்க மாஸ்டர் பண்ணணும், மேனேஜ் பண்ண தெரியணும். அதை சரியா நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இதை சரியா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது நாட் ஒன்லி இன் எக்ஸல், பவர் பாயிண்ட் வரைக்கும் அது உங்களுக்கு பேசும். ஓகே, அதனால இங்கேயே நீங்க அதை என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும். நிறைய இருக்கு உள்ள, அதை நம்ம அந்தந்த டைம்ல நம்ம ஆர்கனைஸ்டா பிரிச்சு அழகா என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஹைப்பர் லிங்க், டேபிள் ஆஃப் கான்டென்ட் அண்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். டேபிள் ஆஃப் கான்டென்ட், டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் விச் இஸ் இன்டர்மீடியட். நான் அது உங்களுக்கு அது ஓகே, அது ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். பட் அதை நான் உங்களுக்கு எப்படியும் அந்த டைம்ல நான் சொல்லுவேன். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஹைப்பர் லிங்க், ஒரு வேர்டு ஹைப்பர் லிங்க்னு போட்டிருக்கேன், பட் அதுல ஹைப்பர் லிங்க்லயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணணும். அது இல்லாம OLE, ஆப்ஜெக்ட் லிங்கிங் அண்ட் எம்பர்டிங், இது எல்லாத்தையும் சேர்த்து, ஹைப்பர் லிங்க்னா மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், மாஸ்டர் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டேபிள் ஆஃப் கான்டென்ட் அண்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், அதுவும் ஆஸ் எ லிங்கா ஒர்க் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த செக்ஷனோட சேர்த்து நடத்தினா அது ஒரு அழகான கோர்வையா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த செக்ஷனோட அதை சேர்த்து வச்சிருக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அண்ட் டிசைன். நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், எம்எஸ் வேர்ட்ல பேஜ் தான் அஸ்திபாரமே, பேஸ்மெண்ட்டே அதுதான். ஓகே, அதை மாஸ்டர் பண்ணணும். மாஸ்டர் அப்படிங்கிற சென்ஸ், எம்எஸ் வேர்ட்ல எனக்கு சூப்பரா ஒரு டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ண தெரியும் பிரதர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாக்குறுதி நீங்க கொடுக்கணும்னா, அதுக்கு பேஜ் லேஅவுட் அண்ட் டிசைன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருக்கிற எல்லா கமாண்ட்ஸும் மாஸ்டர் தெரிஞ்சில்ல, மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, எங்க பிரேக்கை யூஸ் பண்ணணும், எப்படி நீங்க உங்களுக்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸை கிரியேட் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், அதை குறிப்பிட்ட பேஜஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், நாட் ஒன்லி ஃபார் ஹெட்டர் ஃபூட்டர், அது பார்டர்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தேவையான வாட்டர் மார்க்கா இருக்கலாம், இல்ல பிரேக்ஸ் எப்படி பிரிக்கணும், எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை டோட்டலா நீங்க என்ன பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். இதுக்கு நிறைய உள்ள லிங்க் எல்லாம் இருக்கு, அந்த டைம்ல அதெல்லாம் நடத்துவேன். ஓகே, ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நீங்க நிச்சயமா என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன், ரைட், சரி. அண்ட் அதுக்கு அடுத்தது பாருங்க, டெம்ப்ளேட். உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்றது, டாக்குமெண்ட் எப்படி ஹை லெவல் ப்ரொடெக்ஷன்ஸ் வச்சு எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதாவது சைஃபர் பிளாக் செயினிங் சொல்லுவாங்க எம்எஸ் அப்ளிகேஷன்ல.
அந்த ப்ரொடெக்ஷன் நீங்க எப்படி யூஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், விதவிதமான ஃபார்மேட்ல நீங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எப்படி பிரிண்ட் எடுக்கலாம், அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ரோவோட ரெக்கார்டிங் உங்களுக்கு நடத்தப்படும். ஏன் பிரதர் விபிஏ கிடையாதான்னா, விபிஏ வந்து உள்ள எடுத்துட்டு வரல. காரணம் அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சப்ருட்டீன், அதுக்கப்புறம் உள்ள வேரியபிள்ஸ், உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சா நிறைய போயிடும். அது இந்த லெவல்ல உங்களுக்கு நானா வைக்கிற ஒரு பேர்டன் மாதிரி ஆயிரும், உங்க மேல ஏத்துற ஒரு பேர்டன் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் அதை உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணும் போது அது வேண்டாம் அப்படின்னு அதை ஒதுக்குனதுக்கு மெயின் ரீசன். ஸோ மேக்ரோ ரெக்கார்டிங் உங்களுக்கு சொல்லிடுவேன் எந்த அளவுக்கு நீங்க அதை ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ எனிவே நீங்க உங்களுக்கு தேவையான டாஸ்க்கை எம்எஸ் வேர்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு பெரிய ரோல் யார் பிளே பண்ணுவார்னா டெம்ப்ளேட் பிளே பண்ணுவாரு. அந்த டைம்ல அதை எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் அதை டீச் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி 7 ஹார்ஸ்ல முடிக்க முடியாது, அதையும் நான் ஹானஸ்டா சொல்லிடுறேன். அதிகமாக தான் டைம் போகும். ஸோ அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சு லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த டைம் கேட்கக்கூடாது, 7 ஹார்ஸ் தானே சொன்னீங்க ஏன் அதிகமாக போகுதுன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ அதிகமாக தான் போகும், அதை இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ஸ்னாப் எடுத்துருங்க. ஸ்னாப் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு டேக்கன் டி அப்படின்னு கொடுத்துருங்க சாட்ல. அப்போ நம்ம அடுத்த ஸ்லைடு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ரைட். நோட்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம், நோட்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல். டக்குன்னு ஷாக் ஆகாதீங்க. உடனே எக்ஸல் என்ன பிரதர் வெறும் 4 மணி நேரம் போட்டிருக்கீங்கன்ட்டு, ஒரு ஸ்லைடு தான், அடுத்த ஸ்லைடு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதனால டக்குன்னு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. ஓகே, சரி. இங்க பாருங்களா, அதுக்குள்ள யார புள்ளி புள்ளியா வச்சிருக்கீங்க, யாரை ஆனோடேட் பண்ணீங்கன்னு தெரியலையே. சரி, ஓகே, ஃபைன். சரி, எக்ஸல்லையும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பேசிக்ஸ். ஸோ அதுலயும் நீங்க எக்ஸல் ஒரு புது இன்டர்ஃபேஸா இருக்கும் அப்படிங்கிறதுனால உள்ள நீங்க அந்த ஒர்க்கிங் பேசிக்ஸ், அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் நீங்க மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதை நீங்க மாஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால அந்த ஒர்க்கிங் பேசிக்ஸை நம்ம ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபங்க்ஷன், ரொம்ப சாதாரணமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணலாம். அதை கொஞ்சம் உடச்சு பார்ப்போம். சில டாஸ்க் பார்க்கும்போது அந்தந்த டைம்ல அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வரும். அந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி பிரித்து நடத்துவேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பினேஷன் மாதிரி, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர் த ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸல்ல பெரிய ரோலை அது பிளே பண்ணும். ஏன் எக்ஸல் நிறைய பேருக்கு தடுமாற்றமாவே இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆப்ரேட்டர்ஸ். அதானே, ஒரு ஃபார்முலா பில் பண்றோம் அப்படின்னா அப்ப அந்த ஃபார்முலாக்குள்ள என்ன, அப்படி எப்படி என்ன யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலையே பிரதர் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சிக்கல் இல்ல அங்க குழம்பி நிக்கிறதுக்கு அந்த ஆப்ரேட்டர் ஒரு பெரிய காரணம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அப்படி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்துட்டு டக்கு நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லல, அந்த ஆப்ரேட்டர்ஸ் முக்கியம், கூடவே ஆப்ரேஷன்ஸோட சேர்த்து தான் அதை நான் நடத்துவேன். ஓகே, ஸோ அதை நீங்க நல்லா இது பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ். ஸோ எக்ஸல்ல நீங்க ஒர்க் பண்ற இன்டர்ஃபேஸே டேபிள் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அங்கேயும் டேபிள் அப்படிங்கிற கமாண்ட் இருக்கிறதுனால அதுல ஒரு சில எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு கெட்ட பழக்கம் உண்டு எல்லார்கிட்டையும். ஓகே, எக்ஸல்ல ராவான டேட்டாவே வச்சு வேலை செய்வாங்க. நார்மலா பார்டர் அப்ளை பண்ணி நார்மல் டேட்டாவை வச்சு வேலை செய்வாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை உங்களுக்கு இதை நடத்திட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக. அண்ட் ஷார்ட் அண்ட் ஃபில்டர். ஸோ ஷார்ட் அண்ட் ஃபில்டர் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ணி ஆகணும். வைல்ட் கார்ட்ஸோட எல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர் டேட்டாவை அனலைஸ் பண்றதுல முக்கியமான ரோல் அது இருக்கு. ஓகே, நீங்க அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை அழகா ஃபில்டர் பண்ணி எடுக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விக்கு அந்த மாஸ்டர் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பதில் சொல்ல முடியும். ஓகே, அதுக்கு ஷார்ட் அண்ட் ஃபில்டர் பேஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தது நேம்ட் ரேஞ்ச். நேம்ட் ரேஞ்சும் பேஸ்ல இருந்து அட்வான்ஸ் டைனமிக் நேம்ட் ரேஞ்ச் வரைக்கும்
டீச் பண்ணிடுவேன். ஏன்னா சும்மா சும்மா போய் நீங்க அப்டேட் பண்ணக்கூடாது. நீங்க கொடுத்துட்டீங்களா, அங்க அப்டேட் நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகணும். அப்ப அந்த ஆட்டோ அப்டேட் நடக்கணும். அப்போ அதுக்கு அந்த நேம் ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா அப்படி சொடக்கு போடுற நேரத்துல வேலையை முடிக்க முடியும். இல்லைன்னா இல்ல ஒரு 10 ஷீட்டு தள்ளி எனக்கு ஒரு டேட்டா இருக்கு பிரதர், அங்க இருந்தும் அதை எடுத்துட்டு வரணும், சரி வேற வழி இல்ல காப்பி பே கிடையாது, நேம் ரேஞ்ச் இருக்கு. ஓகே, அது சொல்றேன், அந்த இடத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். ஓகே, நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நேம் ரேஞ்ச் ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, வழியே கிடையாது நான் சொல்ற தப்பா எடுத்துக்க வேண்டாம். சம்டைம்ஸ் இது இப்போ இந்த இதுல தேவையா, இந்த ஃபவுண்டேஷன்ல தேவையான்னு ஒரு வேலை அப்படி நினைக்கிறீங்கன்னா வேற வழியே இல்லை, அதை லேர்ன் பண்ணணும். பிகாஸ் அதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் அட்வான்ஸ்குள்ள வரும், டைனமிக் ரேஞ்ச்லாம் அட்வான்ஸ்ல வரும். அது அப்படின்னு இல்லை, ஃபவுண்டேஷன்ல தேவை, அதெல்லாம் நிச்சயமா இருக்கணும், உங்க நாலேஜ்ல இருக்கணும். நீங்க எக்ஸல் எனக்கு தெரியும்னு சொல்றீங்கன்னா இது இருக்கணும், அதுக்கு தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு டேக்கன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே ஃபைன், டேக்கன். சரி சரி சரி, நைஸா எல்லாரும் அப்படியே நைஸா கொஞ்சம் கொஞ்சமா கேமரா ஆஃப் பண்ணிட்டு வரீங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். ஆமா 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 ஆமா, கேமரா ஆன் பண்ணி ஆகணும். ஓகே, கேமரா ஆன் பண்ணுங்க. தேங்க்யூ ரேவதி சிஸ்டர், தேங்க்யூ தினேஷ் பிரதர், தேங்க்யூ. விடவே மாட்டேன். ஆமா ஆமா ஆமா, நான் ஆன் பண்ணி உட்காந்துருக்கேன்லங்க, அப்புறம் என்ன. ரைட், ஓகே, சரி, சூப்பர், எடுத்தாச்சா? சரி, அடுத்தது பாருங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும், அது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற அந்த கமாண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உள்ள நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் தான் லேர்ன் பண்ணணும், அது எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மட்டும் உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னா, ஒரு ஃபார்முலாவை அந்த இடத்துல என்ட்ரி பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன். ஏன் அங்கே நிறுத்துவேன்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஃபார்முலா வரைக்கும் உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா அப்புறம் நான் நடத்துகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் தானாக யூஸ் பண்ணுற அந்த நாலேஜ் வந்துடும். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டால் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அது அது அந்த ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும் தெரியும். அந்த ஃபங்க்ஷன் வேலை நடக்கும் போது எனக்கு அந்த ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகணும் அப்படின்னும் போது தென் யூஆர் குட் டு கோ, அந்த காம்பினேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால அந்த இது, ஏன்னா அது தேவை கிடையாது, அது தேவை, அது நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, பிகாஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு தேவை, டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு தேவை. அண்ட் சார்ட் டூல்ஸ். சார்ட் டூல்ஸ் வந்து உண்மையிலே ஹானஸ்டா சொல்லணும்னா சார்ட் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் நடத்தணும்னு உண்மையிலே எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் நிறைய என்கொயரிஸ் வரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்போம், ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் தேவை அப்படின்னு கேட்கும் போது, அப்போ சார்ட்டை பற்றி விசாரிக்கும் போது சார்ட்டை இன்சர்ட் பண்ணிடுவோம் பிரதர், சார்ட்லாம் போட்டுருவோம், உள்ளே கொண்டு வந்துடுவோம். அதுக்கு அடுத்தது சார்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு தெரியாது. எதை கிளிக் பண்ணால் என்னமோ, கிளிக் பண்ணால் என்னென்னமோ வருது, சைடில் நிறையா வருது, எதுக்கு எதுனே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால சார்ட்டு பேஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லா டார்கெட் லைன் போட்டு ஒரு காம்போ சார்ட் வச்சு டார்கெட் லைன் அடிக்கிற வரைக்கும் எல்லாம் சொல்லி தந்துடுவேன். ஓகே, டார்கெட் லைன் முக்கியம். அப்படின்னா தான் நாளைக்கு ஒரு சேல் ஸ்டார்ட் நீங்க மெயின்டைன் பண்ண, வாட் எவர் டேட்டா, எந்த டேட்டா மெயின்டைன் பண்றீங்க அந்த டேட்டாவை விஷுவலா நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்களோ இல்ல உங்களுக்கு வாட் எவர் நீங்க ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும், இல்ல ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், இல்ல சும்மா சிம்பிளா சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் எந்த ரீஜன்ல எவ்வளவு வித்து இருக்கு, இல்ல அந்த ப்ராடக்ட்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, அப்போ அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட கேட்கறாங்க, அந்த ப்ராடக்ட்டை இந்த ப்ராடக்ட்டை எங்க விற்கலாம்னு சொல்லுங்க. அப்போ நீங்க அனலைஸ் பண்ணணும், அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் போட்டு அழகா பார்த்து என்ன பண்ண சொல்லணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் லாஸ்ட் டைம் இந்த ரீஜன்ல இந்த குவார்டர்ல இவ்வளவு வித்துருக்கு, அதனால நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கனால இந்த வாட்டி லான்ச் பண்ற ப்ராடக்ட் அந்த ரீஜன்ல கரெக்டா நம்ம லான்ச் பண்ணோம்னா நல்ல சேல்ஸ் கிடைக்கும், நல்லா பிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா அதை அனலைஸ் பண்ணி நீங்க காமிக்கிறதுக்கோ இல்ல நீங்க டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கோ சார்ட் தேவை. ஓகே, ஸோ சார்ட் ஃபுல்லா லேர்ன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இல்லையே, சரி, இதுல ரெண்டு மிஸ் ஆகுது. லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ், மேத் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மூணாவது மேத் ஃபங்க்ஷன்ஸ், நாலாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். 4 கேட்டகரி, 2 என்டர் பண்ணாம இருக்கேன், சாரி. லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ், மேத் ஃபங்க்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது எல்லாமே இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பேஸ் இருக்கும், இன்டர்மீடியட் இருக்கும், அட்வான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இருக்கும். இப்போ லுக்அப் ஃபங்க்ஷன்னா வி லுக்அப் இருக்கும், ஹெச் லுக்அப் இருக்கும்,
உங்களுக்கு இண்டெக்ஸ் மேட்சும் இருக்கும். ஓகே, அதனால அந்த மாதிரி லாஜிக்கல்லையும் இருக்கும், ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். அண்ட் டேட்டா வேலிடேஷன், செல்ல நீங்க ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல டேட்டா வேலிடேஷன் தேவை. அப்புறம் பிரிண்ட் அண்ட் ஒர்க் புக் ப்ரொடெக்ஷன், இது ஒரு காம்பினேஷனா நடத்திடுவேன். ஸோ பிரிண்ட் எடுக்கிறது ஒரு பெரிய தலைபோற காரியமா தெரியும். ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரிண்ட் பெருசாலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. எக்ஸல்ல இருக்கிறதுல எக்ஸல்ல பிரிண்ட் எடுக்கிறது தான் உண்மையிலே ஈஸி. ஆனஸ்டா சொல்லணும்னா அதான் இருக்கிறதுல ஈஸி. ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுக்கலாம். அதை எப்படி நீங்க எடுக்கலாம் அப்படிங்கறத அழகா உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்லி தந்துருவேன். தென் யூ ஆர் குட் டு கோ. ஒர்க் புக் ப்ரொடெக்ஷன், ஸோ இங்கேயும் நீங்க உங்களுடைய ஒர்க் புக் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஷீட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி அந்த ப்ரொடெக்ஷனை பிரேக் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி தருவேன். ஒரு சரியான பர்பஸ்க்கு என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. சில ப்ரொடெக்ஷன் உடைக்க முடியாது, அதையும் ஆனஸ்டா சொல்லிடுறேன். அது ஏன் என்ன அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா மேக்ரோ ரெக்கார்டிங். இங்கேயும் மேக்ரோ ரெக்கார்டிங் தான், பட் எம்எஸ் வேர்டு மாதிரி மேக்ரோ ரெக்கார்டிங் ரொம்ப சிம்பிளா இங்க நடத்த முடியாது. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குன்றதுனால ஓரளவுக்கு ரொம்ப டெப்தா போய் தான் அந்த ரெக்கார்டிங் நான் நடத்துவேன். அதனால அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்க ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணிடலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணலாம், மேக்ரோஸ் மூலியமா ரெக்கார்ட் பண்ணி மாஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், சாரி ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால எக்ஸல்ல கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க மேக்ரோ வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால இதையும் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா டேக்கன் டி அப்படின்னு கொடுத்துருங்க. கோபால் சுரேஷ் பிரதர், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் இங்க பாருங்க. ஓகே ரைட், சரி. ஸ்கிரீன்ல ஆனோடேட் பண்ண வேண்டாம். ஓகே, தயவு செஞ்சு ஸ்கிரீன்ல ஆனோடேட் பண்ணாதீங்க, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸ்கிரீன்ல ஆனோடேட் பண்ணாதீங்க. ஓகே சரி ரைட். கோபால் பிரதர் எங்க இருக்காரு? சரி, தெரியல, பாப்போம். ஓகே, இது மோஸ்டா நடக்கிறது தான். திடீர்னு நடத்திட்டே இருப்பேன், கிளாஸ் நடத்திட்டு போது சர்ன்னு ஒரு கோடு மேல இருந்து கீழே வரும், நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. அவனே என்னன்னு பார்த்தா அது ஓகே, ஏதாவது ஒரு தெரியாம பாத்தீங்கன்னா விழுந்திருக்கும். ஸோ அதனால சரி, ஓகே ஃபைன், எடுத்தாச்சு இல்லையா? ரைட். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்ட் ரொம்ப சட்டிலா தான் கொடுத்துருக்கிறேன். ஒர்க்கிங் பேசிக்ஸ், எலமெண்ட்ஸ், டிரான்சிஷன், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ எசென்ஷியல். ஆனா உள்ள சர்ப்ரைசிங்லி நிறைய மேட்டர் உள்ள இருக்கு, நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதை நிறைய நம்ம லேர்ன் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் வச்சிருக்கிறேன். ஓகே, கோபால் சுரேஷ் பிரதர், சாரிலாம் சொல்லக்கூடாது. சாரி எப்பவுமே சொல்லக்கூடாது, பை மிஸ்டேக் தான் அது நடக்கும். நான் ஒரு இதுக்காக அப்படி கேட்டேன், மற்றபடி சாரி, டோன்ட் சே சாரி. சாரி சொல்ல வேண்டாம், கூடாது. ஸோ பவர் பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அந்த டைம்ல டீச் பண்ணுவேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் பாயிண்ட்ல ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணவும் தெரியணும், டெலிவர் பண்ணவும் தெரியணும். அப்படின்னா தான் எனக்கு பவர் பாயிண்ட் தெரியும் நீங்க சொல்லணும். ஓகே, அதனால அது ரெண்டையுமே உங்களுக்கு அதுதான் ப்ராக்டிக்கலா 2 மானிட்டர் போட்டிருக்கேன். ஒரு ப்ரெசென்டர், ஒரு ஸ்பீக்கரா இருந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிற லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால 2 மானிட்டர் வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ப்ராம்ப்டர் வியூ வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருவேன். அப்போ நீங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கு போனாலும் நீங்க யூஆர் குட் டு என்னது ப்ரெசென்ட், அந்த மாதிரி உங்களை ஸ்டேட்ல இருக்கணும். ஸோ அதனால அதெல்லாம் இருக்கட்டும். அண்ட் இதையும் ஜஸ்ட் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எனக்கு டேக்கன் டி அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய ரூல்ஸ் எல்லாத்தையும், ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு வேகமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படிங்கிற பட்சத்துல அப்புறம் நம்ம Q&Aக்கு போயிடலாம். ஓகே ஃபைன். சரி, இந்த சிலபஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு 2 ரீசன். ஒன்று, என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்றேன், ப்ராமிஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் என்ன நடத்த போறோம், என்ன இன்னைக்கு பார்க்கணுங்கிறது உங்ககிட்ட தான் கேட்பேன், நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஓகே, ஏன்னா வந்து நிறைய பேட்சஸ் போறதுனால அது ஒவ்வொன்றும் வித்தியாசமா டைம் ஃப்ரேம்ல போகும். அதனால இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்பேன். தயவு செஞ்சு எனக்கு அதை நீங்க சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன்ல தான் எடுத்திருக்கீங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஆமா நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஓகே, ஸோ பேட்சோட டீட்டெயில்ஸ் இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், ஆனா ஏன் காமிக்கிறேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஆஸ் யூ ஆல் நோ, 3 பேட்சஸ் இருக்கு. மார்னிங் 6 AM, 10 AM அண்ட் பாத்தீங்கன்னா 8 PM. இப்போ விச் இஸ் நீங்க கரண்ட்லி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறது 8 PM.
ஓகே. ஸோ 3 பேட்சஸ் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்குங்க. அது ஏன் காமிச்சேங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஓகே, சரி. ஜூம் ரூம் ப்ரோட்டோகால் நல்லா புரிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்க இந்த ஹோல் கோர்ஸையுமே ஜூம்ல தான் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், கேமரா அண்ட் ஆடியோ செட்டப். செஷன் நடக்கிற டைம்ல, கிளாஸ் எடுக்கிற டைம்ல எப்பவும் உங்களுடைய கேமரா ஆன்ல இருக்கணும். ஓகே, கேமரா ஆன்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு உங்களை பார்த்து நடத்தணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இப்ப நான் நிறைய பேர் பார்க்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, தலையாட்டுறீங்க, கவனிக்கிறீங்க. எனக்கு அந்த இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப தேவை. ஓகே, நான் எந்த கேமராவெல்லாம் நான் தனி காட்டில் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் உங்களை பார்க்கணும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஓகே, அதனால எல்லாருடைய கேமராஸ் நிச்சயமா ஆன்ல இருக்கணும். அதே மாதிரி மீட்டிங் நார்மலாவே பாத்தீங்கன்னா மியூட்ல தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, பிகாஸ் மியூட்ல இருக்கிறதுக்கான ரீசன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு உள்ள வந்துடக்கூடாது. நிறைய ஸ்ட்ரென்த், நிறைய பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது டக்குன்னு எல்லாருக்கும் அது ஒரு இன்ட்ரப்ஷனை கொண்டு வந்துடும். ஸோ அதனால அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நானே அதை மியூட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க என்ன கமெண்ட் பாஸ் பண்ணணும்னாலும், என்ன நீங்க சொல்லணும்னாலும் சேட்டை முதல்ல என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. முடியவே இல்லை பிரதர் அப்படின்ற பட்சத்துல நீங்க யோ குட் டு என்னது ரைஸ் ஹேண்ட். ஓகே, நீங்க ரைஸ் ஹேண்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ணுங்க. அப்போ நான் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கும் போது நீங்க தாராளமா சொல்லலாம். ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தது பி பங்க்சுவல். ஓகே, செஷன் ஆன் டைம்ல ஆரம்பிச்சிருவேன். மேக்சிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் புஷ் பண்ணுவேன். அது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். 3 to 5 மினிட்ஸ். ரொம்ப நிறைய பேர் வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வேணா நான் என்ன பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன். இல்லைன்னா கரெக்டா அந்த டைமுக்கு என்ன ஆயிரும், ஆரம்பிச்சிடும். ஓகே, இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பிஃபோராவே உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். உங்க லேப்டாப் சார்ஜ் ஆயிருக்கா, ஓகே, உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கா, ஓகே, உங்க நோட்டு பென் எல்லாம் கரெக்டா இருக்கா, உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் ஆர் வாட் எவர், ஓகே, அதெல்லாம் கரெக்டா ரெடியா இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அட் த எண்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா நிறைய பேர் நிறைய கமிட்மெண்ட்ஸோட இருப்பீங்க, முடிச்சுட்டு டயர்டா வந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஓகே, அதனால இதெல்லாம் முன்னாடியே என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால கரெக்டா நான் ஆரம்பிச்சிருவேன். ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க லேட்டா உள்ள வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை 5 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் நான் லேட்டா வந்துட்டேன் பிரதர், அதை கொஞ்சம் நடத்துங்கன்னா, ஐ எம் சோ சாரி, அதை திருப்பி நடத்த முடியவே முடியாது. ஓகே, நீங்க 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் நான் திருப்பி அதை நடத்த மாட்டேன். ஓகே, அதை இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, அதை நடத்த மாட்டேன். கரெக்டான டைமுக்கு இங்க ஆரம்பிச்சிடும். நீங்க கரெக்டான டைமுக்கு உள்ள இருக்கணும், இருந்துதான் ஆகணும். சரியா? அதனால தயவு செஞ்சு, எதுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், ஹானஸ்டா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ சில பேருக்காக என்ன பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அது மற்றவங்களுக்கு அது என்ன கொண்டு வந்துடும், அது ஒரு இன்ட்ரப்ஷனை கொண்டு வந்துடும். அது பண்ண முடியாது, அதுதான் சொல்ல வரேன். ஓகே, அதுக்காக உங்க சூழ்நிலையுமே நான் தப்பு சொல்லலை. அது என்ன சிச்சுவேஷனாலும் இருக்கலாம். பட் நான் இப்படி ஒரு இது இருக்கிறதுனால நீங்க அதை புரிஞ்சு இருந்துக்கணும் அப்படிங்கறது சொல்றேன். அண்ட் அதே மாதிரி நல்ல ட்ரெஸ் கோட்ல இருங்க. ஓகே, இன்னைக்கு நோ ப்ராப்ளம், பட் நல்ல ட்ரெஸ் கோட்ல இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஃபோக்கஸ். தயவு செஞ்சு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. ஓகே, அப்போதான் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு பேச வேண்டாம். அந்த டைம்ல ஆஃபீஸ் இமெயில்ஸ் அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு செக் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி அமைதியான, முக்கியமா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு ஸ்பேஸ்ல உங்களை வச்சு நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் இங்க இருக்கிறேன் இல்லையா, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. எதுக்குன்னா, எனக்கு ஒரு 100% உங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகே, 45 மினிட்ஸ் 1 hour இல்ல 1.5 மணி நேரம் நீங்க உள்ள இருக்கிறீங்கன்னா, அந்த 1.5 மணி நேரம் நடத்துறேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களை ஃபுல்லா வச்சு என்ன பண்ணணும், உங்களை லோட் பண்ணி என்ன பண்ணணும், அனுப்பணும். கேட்டகரி வைஸ் பிரிச்சு அழகா உங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பணும். அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட அந்த 100% என்ன பண்றேன், எதிர்பார்க்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க சரியான நல்ல ஸ்பேஸ்ல இருந்தா தான் உங்களால அதை எனக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால நீங்க லிசன் பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடத்துல இருங்க. அதே மாதிரி சாட் பாக்ஸை சரியா பயன்படுத்துங்க. ஜூமோட சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையான கேள்விகள் கேளுங்க, இல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா கொடுங்க. அன்னெசரியான கான்வர்சேஷன் இருக்க கூடவே கூடாது. சைட் கான்வர்சேஷன்ஸ் தயவு செஞ்சு சாட்ல இருக்கக்கூடாது. இந்த டிஸ்ட்ராக்ட் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் சாட்ல இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் ஏன் இதை அழுத்தமா சொல்றேன்னா, சாட்டை நான் டிசேபிள் பண்ண மாட்டேன்.
ஓகே, எப்பவும் உங்க மேல எனக்கு அந்த ட்ரஸ்ட் உண்டு, அதனால நான் சேட்டை டிசேபிள் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க அந்த சேட் ஏரியாவை சரியா நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி ரைஸ் அண்ட் ஃபீச்சர். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் ஆர் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ஓகே, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், ரைஸ் அண்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது வாட்ஸ்அப் குரூப். நீங்க எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள தான் இருக்கிறீங்க, கரெக்டா? எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கிறீங்க. அதுலதான் உங்களுக்கு நான் இப்ப கூட நிறைய ரிமைண்டர்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புனேன். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு டவுட்டை சால்வ் பண்றதுக்கோ இல்ல எந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ ஃபெல்லோ மெம்பர்ஸோட, உங்க படிக்கிறாங்களே, கூட படிக்கிறாங்களே, அவங்களோட நீங்க கனெக்ட் பண்ண கூடவே கூடாது. யூஆர் நாட் அலவுட். ஓகே, மற்றவங்களோட கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த பெர்மிஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு எந்த டவுட்டோ எந்த கிளாரிஃபிகேஷனோ நான் இருக்கிற செகண்டரியா டீம் இருக்கு, அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாட் எவர் அப்டேட், எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸும் எல்லா அப்டேட்ஸும், அது கைட் ஷீட்டா இருக்கட்டும், டாஸ்க் டெம்ப்ளேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த குரூப்புக்கு தான் வருமே தவிர இண்டிவிஜுவல் சாட்டுக்கு வராது. ஓகே, எல்லாம் உங்க குரூப்புக்கு தான் வரும். எல்லா அனௌன்ஸ்மெண்ட் வாட் எவர் எல்லாமே உங்க குரூப்புக்கு தான் வரும். அதை தாண்டி வெளியில எதுவும் வராது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயத்தையும் இங்கே கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு டாஸ்க்லாம் அனுப்புவேன், டாஸ்க் ஃபைல் அனுப்புவேன்னு சொன்னேன். நீங்க டெய்லியும் டாஸ்க், இப்போ நாளில இருந்து உங்களுக்கு டாஸ்க் இருக்கும். ஓகே, அப்போ அந்த டாஸ்க்கை முடிச்சு நீங்க எப்படி அனுப்பலாம்னா, நீங்க என்னோட இண்டிவிஜுவல் சாட்டுக்கு என்ன பண்ணலாம், அனுப்பிடலாம். நார்மலா நீங்க 8925231526 அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், அனுப்பலாம். இப்போ வேர்ட் ஃபைல் செய்றீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்பிடுங்க, எக்ஸல் ஃபைல் செய்றீங்கன்னா எக்ஸல் ஃபைல அனுப்பிடுங்க, பவர் பாயிண்ட்னா பவர் பாயிண்ட் ஃபைல அனுப்பணும். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், பார்த்து கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு இந்த தம்ஸ் அப்லாம் கொடுக்க மாட்டேன். வாய்ஸ் நோட்ல என்னன்றது தெளிவா சொல்லிடுவேன். ஓகே சார், சாரி பிரதர் பார்த்துட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டாரு, நோ 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 நோ. ஓகே, அங்க எல்லாம் பார்த்து கரெக்டா என்னன்னு சொல்லிடுவேன். அப்புறம் உங்களை விட மாட்டேன், அது நீங்க சரி பண்ணி தர வரைக்கும் உங்களை ஒரு புடி பிடிச்சிருவேன். ஓகே, ஸோ அதனால ஒன்றும் இல்லை, அது முக்கியம் அப்படிங்கிறதுனால சொல்றேன். ஓகே, ஸோ அதனால சரியா பயன்படுத்திக்கிடுங்க. நீங்க எனக்கு டாஸ்க் ஃபைல் அனுப்புறதுக்கோ உள்ள உங்களுக்கு ஏதாவது சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க கேட்கறதுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இண்டிவிஜுவல் சேட்டை தவிர என் சைட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஒரு மற்ற ஷேரிங் கான்டென்ட் எல்லாமே உங்க குரூப்புக்கு தான் வரும். அவுட் சைட் த குரூப் எதுவும் உங்களுக்கு வராது. ஓகே, அண்ட் வாட்ஸ்அப் சேட். ஸோ அதே மாதிரி நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணேன். ஸோ உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கும் உங்க டாஸ்கை ஷேர் பண்றதுக்கும் நீங்க தாராளமா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் சேட். அதாவது 8925231526 இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், சேட் பண்ணலாம். அப்போ நான் அதை உங்களுக்கு பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணி இது பண்ற மாதிரி வசதியா இருக்கும், அதுக்காக சொல்றேன். அதுக்காக தயவு செஞ்சு அந்த சேட்ல இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் மற்ற போஸ்ட்லாம் அனுப்பிடாதீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இல்லாம சேட்டு, ஐ மீன் டாஸ்க் என்ன, மோஸ்டா லைவ்ல டவுட் கேளுங்க. இங்கே லைவ்ல கிளாஸ்ல என்ன பண்ணுங்க, டவுட்ஸ் சால்வ் பண்ணிருங்க. முடியல, வேற வழியே இல்லை அப்படின்னும் போது, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு வேற வழி இல்லை அப்படின்னும் போது, தென் யூ ஆர் குட் டு என்ன பண்ணலாம், சேட்ல நீங்க என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகே, ரைட். டெலிஃபோன் ப்ரோட்டோகால். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க இல்லை மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த நம்பர்ஸ் ஆர் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நீங்க ஒருவேளை நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணணும், டவுட்ஸ்லாம் நான் தான் உங்களுக்கு சால்வ் பண்ண போறேன். அட் த எண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது queries இருக்கு, அதை நீங்க உங்களுக்கு ஏதாவது சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டீமை கான்டாக்ட் பண்ணுவீங்க. அப்போ டீமை கான்டாக்ட் பண்றது கரெக்டா இந்த டைம்குள்ள கான்டாக்ட் பண்ணுங்க. 10 AM இருந்து 5 PM தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகே, இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ அதனால அந்த டைமுக்குள்ள நீங்க கால் ஒரு மெசேஜ் என்ன பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எப்ப டீம் சப்போர்ட் இருக்காதுன்னா வீக்கெண்ட்ல இருக்காது. சாட்டர்டே அண்ட் சண்டே டீம் சப்போர்ட் இருக்காது. ஒருவேளை நீங்க ஃப்ரைடே அனுப்பியிருக்கிறீங்க, ஒரு query அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இட் மே நாட் சால்வ். ஓகே, அது ரிசால்வ் ஆகாது. மேபி அந்த மண்டே எடுத்து பார்த்து அவங்க ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால கைண்ட்லி பி பேஷண்ட். ஓகே, பப்ளிக் ஹாலிடேஸும் பார்த்தீங்கன்னா டீம் சப்போர்ட் இருக்காது. ஓகே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு டவுட்டோ வாட் எவர் நீங்க ஒரு விஷயம் கேட்டிருக்கிறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும், பதில் வர வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், பேக் ஹெண்ட்ல செம்ம ஒர்க் இருக்கு, அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஹானஸ்டா சொல்லணும்னா நிறைய ஒர்க் இருக்கு.
ஸோ அப்போ அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் நிச்சயமாக கொடுக்கணும். ஸோ அதனால் நான் இப்போ கேட்டேன் பிரதர், எனக்கு ஒன்றுமே சொல்ல, இல்லை நான் கால் பண்ண அவங்க எடுக்கவே இல்லை, அப்படி தயவு செஞ்சு என்ன பண்ண வேண்டாம், எதுவும் நீங்கள் இது பண்ண வேண்டாம். கைண்ட்லி பி பேஷண்ட். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேட்லெட்ட ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னா நிச்சயமாக அது என்னன்றதை அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, பொறுமையாக இருந்து நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் அதே மாதிரி பி பொலைட். அதை வந்து ரெண்டு சைடும் நான் சொல்லுவேன். ஓகே, டீமும் உங்ககிட்ட பொலைட்டாக இருப்பாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பேசுவாங்க, பர்பஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு query பேஸ் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பி பொலைட், பி ரெஸ்பெக்ட்ஃபுல், பி பர்பஸ்ஃபுல் அண்ட் டூ ஃபாலோப்ஸ். ஓகே, நான் ஒன்று கேட்டேன், அவங்க எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை, 2 நாள் ஆச்சு எதுவுமே சொல்ல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே நம்ம 90 above பீப்புள் இருக்கிறோம். ஓகே, இது மாதிரி எத்தனை நிறைய பேட்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் அவங்க மேலதான் இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அதை கொஞ்சம் ஹானஸ்டா கொஞ்சம் பொறுமையா இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க சால்வ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்றேன். ரொம்ப ரேர் தான், பட் இந்த ஆரம்ப டைம்ல அப்படி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி பர்சனல் டாக்ஸ் தயவு செஞ்சு வேண்டாம். ஓகே, நீங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டது என்ன வேணாலும் நீங்க பேசலாம். பர்சனலான விஷயங்கள் தயவு செஞ்சு அந்த கான்வர்சேஷன் தயவு செஞ்சு வேண்டாம். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கால் பண்றீங்க இல்லை நீங்க மெசேஜ் பண்றீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்க டீம்ல காண்டாக்ட் பண்ணும் போது நீங்க முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய பேர் ஜார்ஜ், நான் வந்து 8 PM பேட்ச்ல என்ன பண்றேன் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்களை சார்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து நீங்க என்ன பேட்ச், ஓகே என்ன டைமிங், அதெல்லாம் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்க இப்போ நீங்க மே பேட்ச்ன்ற பாருங்க, சூப்பர். ஓகே ஓகே, ஆகஸ்ட் பேட்ச். ஓகே, ஆகஸ்ட் பேட்ச் 8 PM. ஓகே, உங்க நேம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்போ அவங்க சால்வ் பண்றதுக்கு இல்லை உங்களை கைட் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும். ஸோ அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. ஸ்னாப் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு டேக் அண்ட் டீ அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, ஓகே ரைட், எல்லாம் எடுத்தாச்சா? சரி, உங்க ரோல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். சில விஷயங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். டைமுக்கு கரெக்டா என்ன பண்ணுங்க, வாங்க கிளாஸுக்கு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு லீவ் போடாதீங்க, தயவு செஞ்சு லீவ் போடாதீங்க. சம்டைம்ஸ் உங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் தயவு செஞ்சு லீவ் போடாதீங்க. ஓகே, ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்கு, நான் ரெக்கார்டன் சேர்த்து தான் எடுத்திருக்கிறேன் பிரதர், நான் அதில் பார்த்துக்கிறேன், அப்படி இருக்க வேண்டாம். லைவ் மாதிரி வராது. ஓகே, லைவ் மாதிரி வராது. ஏன்னா இப்போ நாளைக்கு ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் அதை எடிட் பண்ணி தான் உங்களுடைய ப்ரொஃபைல்ல அப்லோட் பண்றதே நான் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி உங்களுக்கு தேவையான சரியான கான்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அங்கே அன்னெசரியான நான் வெயிட் பண்றது, கடைசியில் கான்வர்சேஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. பியூரான கான்டென்ட் மட்டும்தான் உங்க கையில நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ அதனால அங்கே அதில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் எதுவும் இருக்காது. நான் என்ன நடத்தியிருக்கனோ அது இருக்கும். நீங்கள் லைவா இருந்தா தான் உங்களுடைய query-யை நீங்க சால்வ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்றது லைவ். ஓகே, பட் எனிவே நான் சொல்ற மாதிரி சுச்சுவேஷன் அது ஒரு வேளை உங்களுக்கு எப்படியாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்துக்கிடுங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லேர்னிங், நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் கொடுக்குற டாஸ்க் ஃபைல் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, ஓகே, கைட் ஷீட் எல்லாம் சரிதான். அதை தாண்டி உங்களுடைய டெய்லி லைஃப்ல நீங்க கத்துக்கிற விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும் போது தான் அது இன்னும் உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். நான் அதுக்கான ஒரு சில கைடன்ஸ் இருக்கு, அதை நான் எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். பர்சனலா நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த டைம் நான் சொல்லுவேன், அப்போ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பி ஹாப்பி அண்ட் கண்டென்டட் வித் எவ்ரிடே ப்ராக்ரஸ். ஒவ்வொரு நாளும் நீங்க புது புது விஷயங்கள் நிச்சயமா லேர்ன் பண்ணுவீங்க, ஐ ப்ராமிஸ் தட். ஓகே,
அண்ட் முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எவ்ரிடே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சில டைம் சில சில டாபிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபைல் கொடுக்க முடியாது. ஓகே, சில சில டாபிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் லிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹைப்பர் லிங்க்குக்கு நான் உங்களுக்கு டாஸ்க் ஃபைல்னு ஒன்று, டெம்ப்ளேட் ஃபைல்னு ஒன்று தர முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கைட் ஷீட் கொடுக்க முடியும். ஸோ அப்படி சில டாபிக்ஸ்க்கு அப்படி மாறும். அப்போ நான் உங்களுக்கு கைட் ஷீட் கொடுத்துருக்கிறேன், இல்லை டெம்ப்ளேட் கொடுத்துருக்கிறேன், டெம்ப்ளேட் கொடுத்துருந்தா தான் நான் டாஸ்க் செய்யணும், கைட் ஷீட் கொடுக்கறதுனால டாஸ்க் கிடையாது. நோ நோ நோ, நான் கைட் ஷீட் கொடுத்தாலும் டாஸ்க் நீங்க அன்னைக்கு செய்யணும் தான், டெம்ப்ளேட் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். ஒவ்வொரு நாளும் டாஸ்க் இல்லாத நாள் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால எல்லா கிளாஸ்லயும் நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு நான் டாஸ்க் ஃபைல் எல்லாத்தையும் உங்களுடைய குரூப்புக்கு அனுப்பிடுவேன். நீங்க அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால டெய்லி என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை நான் கொடுத்த டாஸ்க் முடிச்சிட்டிங்களா, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன், எப்படிலாம் நீங்க வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் உங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி சேவ் இன்டர்நெட், மோஸ்டா இதை 8 PM பேட்சுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க கடைசியில நைட்டு தான் வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஈவினிங்ல தான் நீங்க அட்டன் பண்றீங்க. அப்படிங்கிறதுனால காலையில இருந்து டே டு டே நீங்க நிறைய டாஸ்க் இருக்கும். அதுக்கு இன்டர்நெட் நிச்சயமா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, செலவு பண்ணிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கு, வைஃபை இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். மற்றபடி நீங்க மொபைல் நெட் தான் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் எல்லாருக்கும் அந்த டெய்லி லிமிட் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை நீங்க மேபி அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நல்லது. அது தீந்துருச்சு அப்படின்னும் போது டக்குன்னு உங்களுக்கு கட் ஆயிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் கவனத்தில் நீங்க கொள்ளணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஓகே, அண்ட் டாப் பேட் ஹேபிட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். செஷன் டைம்ல கேட்ஜெட்ஸோ இல்லை சோஷியல் மீடியால சர்வ் பண்றது அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அதே மாதிரி கடைசி நிமிஷத்துக்கு வரைக்கும் தள்ளி போடுறது, நோ நோ நோ. ஓகே, உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கு அன்னன்னைக்கு முடிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்பவே கேளுங்க. ஓகே, அப்பவே கேளுங்க. ஓகே, டவுட் கேட்டா என்ன நினைப்பாரோ, அப்போ அதை அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் அது இதுலேயே பாயிண்ட் கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன். ஓகே, ஸோ அதனால டவுட்ஸ் 100 வாட்டி உங்களுக்கு டவுட் வந்தாலும் 100 வாட்டி கேளுங்க. 2வது வாட்டி கேட்கிறேன் பிரதர் என்ன நினைச்சுப்பாரு, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நான் சும்மா பேச்சுக்கு சொல்ல, நீங்க 100 வாட்டி என்கிட்ட கேட்டு பாருங்க, 100 வாட்டி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஸோ அதனால நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லுவேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல பிரதர் என்ன நினைச்சுப்பாரு, நோ நோ நோ. ஓகே, நீங்க வந்தது உங்களை ரிஃபைன் பண்றதுக்கு, அதுதான் உங்களுடைய மெயினான விஷயமா இருக்கணும், கோலா இருக்கணும். உள்ள உங்களுக்கு என்ன டவுட்டோ கேட்டு, அன்னைக்கு நடத்துற டாபிக் என்ன டவுட்டா அதை கேட்டு சால்வ் பண்ணி முடிங்க. ஓகே, அட் த எண்ட் உங்களுக்கு நான் சாட் சப்போர்ட்டும் தரேன், அதுக்கு தான். ஓகே, நீங்க போய் இல்ல நான் பண்ணிட்டு இருந்த பிரதர் திடீர்னு எனக்கு டவுட், சாட்ல போட்டு விடுங்க, எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். நான் அந்த டைம்ல டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அதை பார்த்து உங்களுக்கு நான் உங்களுக்கு அதை என்னன்ற சால்வ் பண்ணுவேன். அதனால கேட்க ரீச் அவுட் பண்ணாம இருக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை இல்லை ஒரு அசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னும் போது ரீச் அவுட் பண்ணாம இருக்காதீங்க. அது இருக்குதுல பெரிய பேட் ஹேபிட். ஓகே, ஸோ அதனால சொல்லி தந்த வரைக்கும் போதும், அதுல ஒரு டவுட் இருக்கு அதை கேட்காம விட்டுறலாம், பரவாயில்ல, அதை நம்ம நாமளே சர்ச் பண்ணிக்கலாம், கிடையவே கிடையாது. அது என்னன்னு கேட்டு டக்கு நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, முடிச்சுக்கிடுங்க. ஒருவேளை அன்னைக்கு நானே சொல்ல முடியாம டைம் இல்லை அப்படின்னா கூட அதை நான் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல கரெக்டாக சொல்லிடுவேன். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் எதுவும் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. நான் இப்பதான் சொன்னேன், நாட் சீக்கிங் ஹெல்ப் ஆர் அசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ரீச் அவுட் பண்ணாம இருக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸோ இன்டரப்ஷன்ஸோ நீங்க அதை என்ன பண்ணுங்க, அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு வாட் இஸ் தட், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயான ஸ்பேஸ்ல இருங்க. பேமெண்ட் queries, ரீஃபண்ட் உண்டா, கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஐ எம் ஹானஸ்ட்லி சேயிங் நோ. ஓகே, ஏன் நோ அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். காரணம், உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என் சைட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு எல்எம்எஸ் நான் ரெக்கார்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் கான்டென்ட்டை ஸ்டோர் பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஹெஃப்டியான, வேற வழி இல்லை, ஹெஃப்டியான அமௌண்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஓகே, அதை தாண்டி உங்களுக்கு இந்த இடத்துல எப்பவும் கிளாஸ் இன்டரப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இன்னைக்கு பவர் கட் ஆயிருச்சு, இல்லை இன்னைக்கு பவர் ஷட் டவுன் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் இருக்காது அப்படின்னு எப்பவும் இன்டரப்ஷன்ஸ் இருக்காது. ஹை லெவல் பவர் சோர்ஸ் இருக்கு உங்களுக்கு, அது 2 hours இல்லை 16 hours பவர் பேக்கப் இருக்கு. அப்படிங்கிறதுனால என்னைக்கும் உங்களுக்கு ஷட் டவுன் அப்படின்றது ஒன்று இருக்காது. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஜூமும் உங்களுக்காக ஸ்பெஷலாக பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ அதனால அப்படி என்னோட சைடில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அதை உறுதியாக சொல்றேன், அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே,
அண்ட் இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது நான் ரெகுலர் பேக் தான் எடுத்திருக்கிறேன் பிரதர், அதாவது வெறும் லைவ் தான் நான் எடுத்திருக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு ரெக்கார்டிங்கும் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணலாம். பட் அதை ஒரு வாரத்துக்குள்ள பண்ணுங்க. அந்த ஒரு வாரங்கிறத நான் ஏன்றது கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஒரு வாரத்துக்குள்ள, 1 வீக்குள்ள, அதாவது இந்த வாரத்துக்குள்ளேயே இஃப் யூ கோயிங் டு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்றது வெறும் லைவ் எடுத்தவங்க, ஓகே, வெறும் லைவ் பேக் மட்டும் எடுத்திருக்கிறீங்க, ஆனா அப்கிரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா தென் நீங்க டீமை காண்டாக்ட் பண்ணி தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட், ஸோ அதனால எஃப்ஏக்யூவாக போட்டு வச்சிருக்கிறேன். ஓகே, அதை கொஞ்சம் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், சேட்டுக்கும் கால் அசிஸ்டன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரொம்ப சிம்பிள். சேட்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான டவுட்ஸோ இல்லை வாட் எவர் எந்த query-ஆ இருந்தாலும் நீங்க தாராளமாக சேட்ல கொடுக்கலாம். சேட்ல நீங்க எனக்கு டாஸ்க் ஃபைல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுப்பலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற டீமோட காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்டா கால் பண்றது நல்லது. கால் பிக் பண்ணலன்னா கொஞ்சம் பேஷன்ஸா இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ரீச் அவுட் பண்ணுங்க. இல்லை நான் 2 வாட்டி கால் பண்ணிட்டேன் பிரதர் எடுக்கவே இல்லை, தென் நீங்க சேட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அவங்க பார்த்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது ஏஐ ஃபீச்சர்ஸ் நடத்துவீங்களா? நிச்சயமா நடத்துவேன், ஆனால் அதில் கோ பைலட் வராது. எனக்கு பவர் பாயிண்ட்ல கோ பைலட் நடத்துவேன்னு நினைக்கிறேன், வேர்ட் எக்ஸல்ல மோஸ்ட்டாக கோ பைலட் வராது. காரணம் கோ பைலட் இன்னும் நிறைய பேருக்கு இல்லை, அண்ட் கோ பைலோட இன்டகிரேஷன்ஸும் நிறைய இடத்துல இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கோ பைலட் இஸ் ஸ்டில் இன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால இப்போதான் புதுசாக என்னமோ நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால கோ பைலட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்ல பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நடத்திடுவேன். ஒரு செஷன் அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நடத்திடுவேன். ஸோ அப்போ ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க யூஸ் பண்ற ஒர்க் பண்ற மிஷின்ல அது இருந்தாலும் தாராளமா யூ குட் டு நீங்க யூஸ். ஓகே, நீங்க தாராளமா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம், அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதனால ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒரு செஷன் அதை உங்களுக்கு டைம் எடுத்து நடத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேட்சோட டைமிங் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அதுக்கு தான் முன்னாடியே காமிச்ச பேட்சோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது. நீங்க டைம் மாத்திக்கலாமான்னா இன்னும் 2 நாளுக்குள்ள மாத்திக்கிடுங்க. இல்ல பிரதர் எனக்கு வந்து 8 PM செட் ஆகல, நான் வந்து காலையில 10 AM நான் மாத்திக்கலான்னு பாக்குறேன், இல்ல ஏர்லி மார்னிங் 6 AM மாத்திக்கலான்னு பாக்குறேன்னா இந்த 2 நாளுக்குள்ள, விச் இஸ் டியூஸ்டே ஆர் வென்ஸ்டே, இந்த 2 நாளுக்குள்ள மாத்திக்கிடணும். அண்ட் மாத்துனா மாத்துனதுதான். ஓகே, சேஞ்ச் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணதுதான். திருப்பி எனக்கு இங்க அங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா மாறக்கூடாது, அதாவது மாற முடியாது. அதுக்கு நான் வேலிடான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, இப்போ 3 பேட்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ உங்க ஃபவுண்டேஷன் மட்டும் 3 பேட்சா பிரிஞ்சு போகுது. அப்போ 3 பேட்ச் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 AM பேட்ச் எடுத்துக்கோங்க, அந்த பேட்ச் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வேகமா போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு நிறுத்தி நிதானமா ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு அந்த டாபிக் ஒரு 2 நாள் முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கு அந்த டாபிக் 3 நாள் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த இந்த நம்ம பேட்ச் என்ன ஆகும், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும், அவங்க பேட்ச் ஸ்லோவா வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ போன வாட்டி பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் தான் வச்சிருந்தேன் ஃபவுண்டேஷன்ல, 2 பேட்ச் தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, மார்னிங் பேட்ச் ஃபாஸ்டா இருந்துச்சு, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, 3 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா ஈவினிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா சாரி, ஸ்லோவா இருந்துச்சு காரணம் வந்து என்னன்னா, அந்த டைம்ல பெரிய இன்டர்நெட் இஷ்யூ வந்துருச்சு. ஏன்னா இங்க ஒரு பெரிய சைக்ளோன் இருந்ததுனால பெரிய இன்டர்நெட் இஷ்யூ வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து இன்டர்நெட் ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால அது டிலே ஆயிருச்சு. அப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னா, 3 நாள் தள்ளி தான் என்னாச்சு முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சும் ஹானஸ்டா ஒவ்வொரு ட்ராக்ல போகும். அதனால தான் இந்த 2 நாள் கணக்கு நான் சொல்றதுக்கு ரீசன், அந்த 2 நாள் தான் பேசிக்ஸ் அப்படிங்கறத நடத்திட்டு இருப்பேன். எல்லா பக்கமும் ஒரே டாபிக் போயிட்டு இருக்கும். ஓகே, பேசிக்ஸ் நடத்திட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்க டைமை பெர்மனண்டா தான் சொல்றேன், பெர்மனண்டா சேஞ்ச் பண்ணா 2 நாளைக்குள்ள மாத்திக்கிடுங்க. நீங்க Thursday வந்து எனக்கு டைம் மாத்தணும்னா சாரி, நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அதனால டைமை தயவு செஞ்சு மாத்திக்கிட வேண்டாம். இஃப் யூ உங்களுக்கு வேற வழியே இல்லை, நான் மாத்தி தான் ஆகணும் பிரதர்னா 2 டேஸ்க்குள்ள மாத்திக்கிடுங்க. ஓகே, அண்ட் எல்எம்எஸ் ஆக்டிவேஷன். ஸோ எல்எம்எஸ் அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உங்களுடைய ரெக்கார்டிங் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல போட்டு தான் உங்களுக்கு தருவேன். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் பே பண்ணியிருக்கிறேன்ட்டு, அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல போட்டு தான் தருவேன். ஸோ அப்போ நீங்க லேர்ன் பண்றதுக்கு, புக் மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு, உங்களோட ப்ராக்ரஸை பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, ரைட். இப்ப கேக்குதா? கரெக்டா இருக்கா? இப்பதான் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் நடக்கும். ஓகே, ஏன் இன்னைக்கு அதிசயமா திடீர்னு இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஓகே, ரைட். உடனே கேட்டுருச்சு போல நம்ம பேசுனது. சரி, ஓகே, ஃபைன். சரி. ஓகே, ரைட், ஃபைன். சரி. ம், 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 ம். எனக்கே ஆச்சரியமாச்சு, என்னடா இப்பதானே சொல்லிட்டு இருந்தோம், அதுக்குள்ளேவா அப்படி. சரி, ஓகே. ரொம்ப ரேர் தான், பட் ஒய் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன் திடீர்னு டயலாக் ஆச்சுன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ எஸ், எல்எம்எஸ் ஆக்டிவேஷன். ஸோ எல்எம்எஸ் ஆக்டிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ எல்எம்எஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. எல்எம்எஸ் அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல தான் உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ், டெய்லி ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நீங்க லேர்ன் பண்ணும் போது நீங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிக்கலாம். அதுல நிறைய டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க லேர்ன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். உங்களுடைய கைட் ஷீட்ஸ் அண்ட் டாஸ்க் இதெல்லாம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஓகே, உங்க குரூப்புக்கு சென்ட் பண்ணுவேன். பட் எல்எம்எஸ் ரெக்கார்டிங் எடுத்திருக்கிற ஆக்சஸ், அந்த போனஸோட சேர்த்து எடுத்திருக்கிறவங்களுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து தாராளமா அதான் நான் சொல்ல வந்த டாபிக் என்னன்னா, எல்எம்எஸ் அந்த ப்ரொஃபைல், அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். அந்த ஆக்டிவேஷன், அந்த ப்ரொஃபைல் ஆக்டிவேட் பண்றதுக்கு 1 வீக் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால அதை பேஸ் அந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்றதுக்கு சில டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் சைட்ல இருந்து கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. லைக் உங்க நேம், உங்க ஃபோன் நம்பர், உங்க இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அவங்க உங்களுக்கு அதை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிரியேட் பண்ண டேட்ல இருந்து 6 மாசத்துக்கு அந்த எல்எம்எஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. இப்போ நாம ஒரு மாசம் 1.5 மாசத்துல என்ன பண்ணுவோம், கோர்ஸ் முடிச்சிருவோம். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உண்டு, மீதி மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி டியூரேஷனுக்கு அந்த எல்எம்எஸ் ஆக்டிவேஷன் இருக்கும். ஒருவேளை நீங்க ரினியூ பண்ணணும்னா தாராளமா ரினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அது என்னங்கிறது நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அவைலபிளா? எஸ், அஃப்கோர்ஸ் சர்டிபிகேட் அவைலபிள். லெவல் 1 ஃப்ரம் என்லெஸ் நாலேஜ் அப்படிங்கறத போட்டே பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும். ஓகே, உங்க நேம் போட்டு லெவல் 1 நீங்க முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத போட்டே அபிஷியலா உங்களுக்கு என்லெஸ் நாலேஜ் மூலியமா சர்டிபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். அண்ட் வாட்ஸ்அப் சாட்ல டவுட் கேட்கலாமா? நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஜூம்ல என்ன பண்ணுங்க, லைவ்ல என்ன பண்ணுங்க, கேட்கறதுக்கு பாருங்க. வேற வழியே இல்ல பிரதர் அப்படிங்கிற பட்சத்துல தென் யூ ஆர் குட் டு என்னது, வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கேட்டுக்கலாம். நீங்க நார்மலா எனக்கு டாஸ்க் ஃபைல அனுப்புவீங்க இல்லையா, அந்த சாட்லயே நீங்க என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ லெவல் 1 என்னன்னு கேக்குறீங்களா? லெவல் 1 அப்படிங்கிறது இந்த ஃபவுண்டேஷனை குறிக்கிறது. ஓகே, ஸோ லெவல் 2 அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்மீடியட். லெவல் 3 அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ். பட் இந்த ஃபவுண்டேஷன்ல எல்லாம் கலந்தா வரும். ஓகே, எல்லாம் கலந்தா வரும். ஸோ அதனால நீங்க லெவல் 1 முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்மளுடைய சிலபஸை தாண்டி டவுட்ஸ் கேட்கலாமா? அப்சல்யூட்லி நோ. ஓகே, அவுட் ஆஃப் த சிலபஸ்ல இருந்து தயவு செஞ்சு டவுட்ஸ் கேட்காதீங்க. அதை சால்வ் பண்றதுக்கு நிச்சயமா நமக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால தயவு செஞ்சு டவுட்ஸோ இல்ல வெளியில இருந்து மற்ற விஷயங்களோ தயவு செஞ்சு என்ன பண்ண வேண்டாம், நீங்க கொடுக்க வேண்டாம். ஓகே, கேட்க வேண்டாம். ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னாலும் அந்த டைம் நான் ஓப்பனா சொல்லிடுவேன், முடியாது. அவுட் ஆஃப் த சிலபஸ்ல இருந்து கேட்காதீங்க, என்னால சால்வ் பண்ண முடியாது, இப்ப பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். அதனால நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க தயவாய். அண்ட் ரெக்கார்டிங் ஃபார் பேசிக்ஸ், அதாவது நான் ரெகுலர் பேக் தான் பிரதர் எடுத்திருக்கேன். வெறும் லைவ் கோர்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஆனா ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதனால வந்து சில கிளாஸ் நான் அட்டன் பண்ணல. எனக்கு அந்த சிங்கிள் ரெக்கார்டிங் எனக்கு தேவைப்படுது, அந்த ரெக்கார்டிங்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல மினிமமான ஆக்சஸ், மினிமம் டியூரேஷன் ஆக்சஸ்ல மினிமமான சார்ஜ். லாஸ்ட் டைம் ஒரு சிங்கிள் கிளாஸ் மட்டும் 99 rupees நினைக்கிறேன், எனக்கு தெரியல, டீமை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அப்படி மினிமலான சார்ஜ்ல இல்ல மினிமலான ஒரு டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சஸ் பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும். அந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், பாத்துக்கலாம். அதனாலதான் சொல்றேன், நீங்க முடிஞ்ச அளவுக்கு இல்ல இந்த மாதிரியான நமக்கு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கிளாஸ் என்ன பண்ணுங்க, லீவ் போடாம அட்டன் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, அண்ட் எல்எம்எஸ்க்கான வேலிடிட்டி, ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கான வேலிடிட்டி 6 months, 6 மாசத்துக்கு ஆக்சஸ் உண்டு. இப்ப நாளைக்கு உங்களுக்கு கிரியேட் பண்றாங்கன்னா நாளைக்கு கிரியேட் பண்ற டேட்ல இருந்து 6 மாசத்துக்கு உங்களுக்கு என்ன உண்டு, ஆக்சஸ் உண்டு.
இஃப் யூ நீங்க உங்களுக்கு தேவை ரினியூவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க ரினியூவல் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரொம்ப காஸ்ட் மினிமமா தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், ரினியூவல் பண்ணிக்கலாம் டீமை கான்டாக்ட் பண்ணி. அண்ட் அட்வான்ஸ்டு கோர்சஸ் இருக்கா? எஸ் இருக்கு. யூ வில் பி நோட்டிஃபைட் சூன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதுலயும் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் ஆஃப்டர் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே, ஏன்னா நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கிற கோர்ஸ் இப்போ நான் ஃபவுண்டேஷன் நடத்துறேன்னா அந்த ஃபவுண்டேஷனை முடிக்காம அங்க வந்துட்டோம்னா தெரியாது, புரியாது. ஓகே, ஸோ அதனால அப்படிதான் இருக்கும் கோர்சஸ் எல்லாம். ஸோ அதனால இதை முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், இஃப் யூ நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும், அதை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இண்டிவிஜுவல் சாட்ல உங்களுடைய டாஸ்க் ஃபைல் தான் நீங்க அனுப்ப போறீங்க. இன்கேஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டவுட்ஸ் என்ன பண்ணுங்க, கேளுங்க. மற்றபடி பர்சனல் டாக்ஸோ மற்ற விஷயங்களோ தயவு செஞ்சு அதுல வேண்டாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இது என்கொயரியில நிறைய வந்த கேள்வி, இது நிறைய பேரோட கேள்வி. அது எனக்கு வந்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டை பத்தி எதுவுமே தெரியாது பிரதர். நான் உள்ள வந்தா எனக்கு என்ன டீச் பண்ணுவீங்க, எப்படி நீங்க நடத்துறது தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லைனா சில பேர்லாம் சில டாஸ்க்லாம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி பேசிக் இவ்வளவுதான் நான் செய்வேன், மற்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தான் ப்ராமிஸ் பண்றேன், உங்களுக்கு 0% நாலேஜ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் முதல்ல பேசிக்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கிறேன். அதை நீங்க எப்படினாலும் நீங்க லேர்ன் பண்ண தான் போறீங்க. ஸோ அதனால நீங்க எதுவும் அப்படி நினைக்க வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி தான் தர போறேன். அப்படியே ஸ்கிராச்ல இருந்து பேஸ்ல இருந்தா நடத்த போறேன். ஸோ அதனால நீங்க அதை பத்தி எதுவுமே நீங்க என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட்ஸ் டீச் பண்றேன் அப்படின்னும் போது அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. தெரியாத விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 கமாண்ட் இருக்கு ஒரு டேப்ல, அந்த 50 கமாண்ட்ல எனக்கு 5 கமாண்ட் ஏற்கனவே தெரியுமே பிரதர்னா, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால நான் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லா கமாண்டையும் தான் நடத்துவேன். பேஸ்னா பேசிக் நடத்துவேன், அட்வான்ஸ்னா அட்வான்ஸையும் நடத்துவேன், எல்லாத்தையும் நடத்துவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, தெரியலையா ஆஸ் யூஸ்வல் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அதுல ரொம்ப கவனமா என்ன பண்ணுங்க, இருங்க. அதனுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, சரி. ஸோ உங்களுக்கு மோஸ்டா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ரோல் என்ன, என் ரோல் என்ன, எப்படி இந்த கோர்சஸ் இருக்க போது, என்ன டீச் பண்ண போறேன், என்னென்ன ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய பங்களிப்பு என்ன, ஏன் பங்களிப்பு என்ன, எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, முக்கியமான ஸ்கிரீன்ஷாட்ஸும் உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால டீம் சைட்ல இருந்து எல்எம்எஸ்க்கான விஷயங்கள்லாம் கேட்கும் போது தயவு செஞ்சு அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணி தாங்க. ஓகே, அதுல நீங்க கொஞ்சம் நீங்க கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, ஆஸ் யூஸ்வல் நாள்ல இருந்து நாம எம்எஸ் வேர்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம், கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ அதனால ஆன் டைமுக்கு வாங்க, நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ராக்டிவா இருங்க, நல்லா ஜாலியா இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணி என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது அப்படியே உருன்னு வந்து லேர்ன் பண்ணிட்டு உருன்னு போறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணி இது பண்ணுங்க. ஆனா நான் கொடுத்த டாஸ்கை மட்டும் முடிக்கல, நீங்க கரெக்டா அந்த டாஸ்கை முடிக்கணும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க ரிஃபைன் ஆயிருக்கீங்க, அப்கிரேட் ஆயிருக்கீங்கன்றது எனக்கு அதுல தான் தெரியும். அதனால அந்த டாஸ்க் ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், டாஸ்க் எல்லா டாஸ்கையும் நீங்க முடிக்கலன்னா உங்களுக்கான சர்டிபிகேட் தரப்படாது. ஒரு டாஸ்க் நான் முடிக்கல பிரதர், தரமாட்டேன். ஓகே, நீங்க ஒண்ணு முடிக்கலனாலும் நான் தரமாட்டேன். ஏன்னா நீங்க நாளைக்கு வெளியில போயிட்டு அந்த சர்டிபிகேட் கொடுக்க போறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்க ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்றீங்க, கொடுக்குறீங்க. ஓகே, எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. ஓகே, அப்போ அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க அந்த சர்டிபிகேட் உங்க கையில இருக்குன்னா நான் நடத்தினதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்றது எனக்கு தெரியணும். ஓகே, அந்த நாலேஜ் எல்லாம் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியணும். அதனாலதான் சொல்றேன், நீங்க அனுப்புற டாஸ்க் ஃபைல் நான் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்ப்பேன். நான் சும்மா பார்த்து தம்ஸ் அப் அப்படிலாம் போட மாட்டேன். நான் டைம் எடுத்து சில டைம் நான் சில டாஸ்க்கை பார்க்கறதுக்கு 2-3 நாள்ல ஆகும். டைம் எடுத்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஆடியோ நோட் தான் அனுப்புவேன். ஓகே, ஸோ அதனால மிஸ்டேக்ஸ் இருக்கா அதை சரி பண்ணுங்க, எல்லாம் எதுவும் இல்லையே அப்ரிஷியேட் பண்ணுவேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால எல்லாமே பார்த்து அது பண்ணுவேன். அதனால சர்டிபிகேட் தந்துருங்க, எனக்கு இப்பவே தேவை, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே கிடையாது. ஓகே, முடிச்சாதான் தருவேன். ஓகே, என் டீம் கிட்டே அதான் நான் சொல்லி வச்சிருக்கிறேன், இத்தனை ஃபைல் அங்க இருக்கணும், இல்லையா தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க எப்படி கேட்டாலும் தரமாட்டாங்க, அதை நான் ஹானஸ்டா சொல்லிடுறேன். ஓகே, சரி. இப்போ Q&A உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஓகே, இப்ப நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப தாராளமாக நீங்க கேட்கலாம். ஓகே, ஏற்கனவே கேட்டிருக்கீங்க போலயே. ஓகே, ஸோ
ஓகே. கேன் பி கிளியர் ஆர் டவுட்ஸ் த்ரூ மெயில். மெயில் வேண்டாம். மெயில் ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, மோஸ்டா பாத்தீங்கன்னா மெயில் வந்து திடீர்னு ஸ்பேமுக்கு போயிருச்சு, இல்ல தெரில, இல்ல நாங்க அந்த இடத்த விசிட் பண்றது ரொம்ப ரேரா இருக்கும். நான் அந்த இடத்த விசிட் பண்றது ரொம்ப ரேரா இருக்கும். வாட்ஸ்அப் எனக்கு இந்த ஜூம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து மெயில்ல மோஸ்டா பண்ண மாட்டோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப்டர் 1 வீக்ல சார் பார்க்க முடியுமா? உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருச்சுன்னா அதுல ரெக்கார்டிங் இருக்கும், நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் கிரியேட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கான ஆக்சஸ் கொடுக்கணும், அந்த லாகின் ஆக்சஸ்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை கைட் பண்ணி அதுல உள்ள அவங்க கொண்டு வரணும். ஸோ தட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை பொறுத்து இது பண்ணிக்கிடுங்க. பட் மற்றபடி உங்களுக்கு அதில் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இளவரசன் பிரதர் கேட்டிருக்கீங்க, எனி சப்போர்ட் ரிகார்டிங் லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் ஃபார் ஹூ யூசிங் ஓல்டர் வெர்ஷன்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் லேர்ன் பண்றதுக்கும் MS Office 2013 இஸ் குட் எனஃப். ஓகே, MS Office 2013 இருந்தாலே போதும். ஒருவேளை உங்ககிட்ட MS Office 2016, 2021, சாரி 2020, 2019, 2021, 2024 இல்ல 365 இல்ல LTSC எது இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா MS Office 2010 இருக்கு, 2007 இருக்குதுன்னா நீங்க அந்த வெர்ஷனை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ரொம்ப பழசு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 2007 2010னா எத்தனையோ வருஷம் இல்ல. ஸோ அதனால அது ரொம்ப பழசு. நிறைய கமெண்ட்ஸ் அங்க இருக்கும் இருக்காது, இன்டர்ஃபேஸே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க லேட்டஸ்ட் இதுக்கு போகணும். அட்லீஸ்ட் நான் சொன்ன சில வெர்ஷன்ஸ்க்கு நீங்க போகணும். நீங்க அப்படி கேட்டதுனால நான் உங்களுக்கு சில சஜஷன், ரெண்டு வழி நான் சொல்றேன். விச் இஸ் ஃபர்ஸ்ட் வழி எப்பவுமே பெஸ்ட். என்னன்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டோருக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கனாலே MS Office பேக்கேஜ் போட்டுத்தாங்க நீங்க கேட்டீங்கனாலே ஒரு மினிமம் பேக்கேஜுக்கு அவங்களே போட்டு இன்ஸ்டால் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. அது பெஸ்ட். இல்லைன்னா ரெண்டாவது நான் இதை சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண தேவையில்லை. நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். mypckey.comனு, அதான அது mypc, ஆமா mypckey.com. அதுல மோஸ்டா இந்த மாதிரி ஒரிஜினல் வெர்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா சீப்பா இருக்கும். அது அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஞாபகம் இல்லை எனக்கு, அது ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி அது. ஓகே, ஸோ அதனால அங்க உங்களுக்கு அதை ஒரு ப்ராடக்ட் வாங்கியே நான் அதை வாங்கியே என்ன பண்ணியிருப்பேன், அது வீடியோ போட்டிருப்பேன். அது நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் அதை வாங்கி அதில் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால சொல்றேன், அப்படி உங்களுக்கு தேவைன்னா அதுல என்னுடைய அஃபிலியேட் லிங்க் இருக்கு. அஃபிலியேட் லிங்க் தரேன், நீங்க அஃபிலியேட் லிங்க் கிளிக் பண்ணி வாங்கினாலும் நோ ப்ராப்ளம், இல்லை டேரக்டா அந்த சைட்டுக்கு போய் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைன்னா, ரெண்டாவது நான் சொல்ற வழி, உங்களுக்கு தேவைன்னா அப்படி வாங்கினா வாங்கிக்கிடுங்க. ஆனா நான் முன்னாடி சொன்னது பெஸ்ட். போய் கையில கொடுத்தீங்களா, போட்டு முடிச்சு கையில தந்துடுவாங்க. இதுனா நம்ம வேலை எல்லாம் நாம தான் இன்ஸ்டால் பண்ணணும், நாம தான் எல்லாம் செய்யணும், நம்ம தான் செய்யணும். அதுனா நீங்க போய் கையில கொடுத்தீங்கன்னா போட்டு முடிச்சு கையில கொடுத்துருவாங்க. ஸோ அது நமக்கு பெஸ்ட். ஸோ அதனால சொல்றேன். அதான் விச் வெர்ஷன் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ மணிகண்டன் பிரதர், விச் வெர்ஷன் 2013ல இருந்து ஓகே, 2021 தான் இருக்கு பிரதர், நோ ப்ராப்ளம், வெரி குட். ஓகே, 2021, 2020 வாட் இஸ் தட், அடுத்த வெர்ஷன் என்ன வந்துச்சு, 2024 இல்ல 365 வச்சிருக்கீங்கன்னா சூப்பர். பிகாஸ் நான் யூஸ் பண்ற 365 தான். நீங்க அதே மாதிரி செக் பண்றது ரொம்ப சிம்பிள். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் வருது இல்லையா, அதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட்குள்ள போங்க. போயிட்டீங்கன்னா அங்க நீங்க என்ன வாட் இஸ் தட், என்ன லைசன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா இருக்கும். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் 365ல பர்சனல் லைசன்ஸ் என்ன பண்றேன், யூஸ் பண்றேன். ஓகே, பர்சனல் லைசன்ஸ் யூஸ் பண்றேன். பிகாஸ் நிறைய லைசன்ஸ் இருக்கு, நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ நான் யூஸ் பண்றது பர்சனல். ஸோ நான் ஏன் வந்து அந்த mypckey.com சொன்னேன்னா, இப்போ நீங்க 365 வந்து நீங்க ஒரிஜினலா போய் பர்ச்சேஸ் பண்ணா ஐ திங்க் 6,000 ரூபாய்க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அங்க வந்து ஏதோ ஒரு எவ்வளோ 600 700 தான் வந்தது. ஸோ அதனால சொல்றேன், நீங்க ஆனா பாருங்க, ஹானஸ்டா பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா வாங்க. ஆனா நான் முதல்ல சொன்னதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போய் கொடுத்தீங்களா, வேலையை முடிச்சு கையில கொடுத்துருவாங்க, அதுக்காக சொல்றேன். சரி, அதுக்கு அடுத்தது ஓகே ஓகே, சந்தியா பிரியா சிஸ்டர் கேட்டீங்க, ஐ டென்ட் ஹேவ் ஃபுல் வெர்ஷன் ஆஃப் MS Office, இஸ் தட் அ ப்ராப்ளம்? வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இருந்தா போதும் சிஸ்டர், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, நான் தான் நிறைய பேர் வெர்ஷன் கேட்டிருக்கீங்க, வெர்ஷன் பத்தி நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும். ஓகே, இளவரசன் பிரதர் கேட்டிருக்கீங்க, ஐ எம் ஹேவிங் 2013 சம் ஆஃப் யுவர் ஃபார்முலாஸ்
some of formulas not working. Do your team support or tell us what is the minimum version required? ஓகே, நான் அதை சொல்லியிருக்கிறேன். டீம் இதுல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் எனக்கு தான் இதை பத்தி விஷயங்கள் தெரியுங்கிறதுனால அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஓகே, நிறைய பேர் வேர்ஷன் பத்தியே கேட்டிருக்கீங்க. சரி, நான் வேணா உங்களுக்கு அந்த அஃபிலியேட் லிங்க் அனுப்புறேன். அது நான் ஹானஸ்டா சொல்லிடுறேன், அஃபிலியேட் லிங்க் தான். நீங்க அதை கிளிக் பண்ணி வாங்கினாலும் வாங்குங்க, இல்ல டைரக்டா போய் வாங்கினாலும் வாங்குங்க. நான் சொன்ன முதல் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதில் போய் அதெல்லாம் உங்களுக்கு வேலை கம்மியா இருக்கும்னு நான் பாக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சஃப்ரான் பிரதர் கேட்டிருக்கீங்க, ரெக்கார்டிங் எப்ப இருந்து பார்க்க முடியும்? எல்எம்எஸ் பேக்கேஜ் உங்களுக்கு கையில கிடைச்சோடனே பார்க்க முடியும் பிரதர். ஆனா அந்த பேக்கேஜை கிரியேட் பண்றதுக்கு ஹானஸ்டா டைம் எடுக்கும். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்குங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி ரெக்கார்டிங்ஸ் உங்க கை கிடைச்சிரும், பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி டெய்லி ரெக்கார்டிங் சொல்றேன் இல்லையா, இப்போ நான் 8 to 9 உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த ரெக்கார்டிங் நாளைக்கு மத்தியானம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் தான் எடிட் பண்ண சொன்னேன் இல்லையா, நான் அதை எடிட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணுங்கிறதுனால அதனால எனக்கு அந்த டைம் தேவை. ஸோ அதனால முடிச்சேன், இப்பவே முடிச்சிட்டேன், இப்போ கிளாஸ் முடிச்சிருக்கிறேன், அதனால இப்பவே வந்து அப்படின்னு இல்லாம கொஞ்சம் நீங்க அதை பார்த்து என்ன பண்ணுங்க, டைம் வெயிட் பண்ணி நீங்க அதை என்ன பண்ணலாம், கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ ரைட், நான் சார் அதான் வேர்ஷன் பற்றி நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வேர்ஷன் பற்றி டவுட் வேண்டாம்னு நினைக்கிறேன். சரவணன் பிரதர் கேட்டிருக்கீங்க, ஓகே, ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த டாஸ்க் ஆன் டெய்லி பேசிஸ். டெய்லி பேசிஸில் முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் அப்புறமா வந்து அப்புறம் பண்ணிக்கலாம்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு அன்னன்னைக்கு சூட்டாக முடிச்சிட்டிங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஸ்வேதா சுந்தர் கேட்டிருக்கீங்க, மே யூ லெட் மீ நோ வை எம்எஸ் ஆக்சஸ் ஈவன் தோ அ பார்ட் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் இஸ் நாட் டாட் அலாங் வித் த பேக்கேஜ். எம்எஸ் ஆஃபீஸ் அது ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு நடத்தணும்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தர மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற சென்ஸ். நீங்கள் டேட்டா மாடல் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணால் கனெக்ஷன்ஸ் அது இதுன்னு அது ரொம்ப அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா போகும். அது ஓப்பனாக சொல்லணும்னா இதை லேர்ன் பண்ணுற டைமில் அது உங்களுக்கு ஏற்றுற ஒரு ஹெவி பேர்டன் மாதிரி. நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் சூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் தான் மேண்டட்டரியாக எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரு ஃபவுண்டேஷன். அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணியிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இன்க்ளூட் பண்ணால் நிறைய இன்க்ளூட் பண்ணலாம். நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் சூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, நிறைய இன்க்ளூட் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதை ரொம்ப அழகாக கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ப்ராசஸில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ கேரண்டி தட். அண்ட் ஓகே, தனபால் பிரதர் கேட்டிருக்கீங்க, இந்த லேப்டாப் இனாஃப் ஆர் நாட். லேப்டாப்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பிரதர். அது கவர்மெண்ட் லேப்டாப் இல்லை வந்து வாட் எவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் ரொம்ப முக்கியம். நார்மலாக மோஸ்ட்டாக எம்எஸ் ஆஃபீஸ் இஸ் குட் டு ரன் ஆன் எனி இது. ரொம்ப இந்த பவர் பாயிண்ட்ல மட்டும் சில அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சில அனிமேஷன்ஸ் வந்து ரன் ஆகிறது அந்த மாதிரி லேப்டாப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். பட் மற்றபடி நோ ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ரைட். ஓகே, அரவிந்த் பிரதர் என்ன கேட்டிருக்கீங்க, லைவ் அண்ட் ஆட்டோ பேக் காம்போ இஸ் வெரி. அரவிந்த் பிரதர் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் அது திருப்பி எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி அதை இது பண்ணுங்க. ஓகே, நந்தினி சிஸ்டர், கேன் யூ ரிப்பீட் த எம்எஸ் வெர்ஷன்? ஒன்றும் இல்லைங்க, நான் யூஸ் பண்ணுறதா கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் 365. ஒருவேளை நான் சொன்ன வெர்ஷன்ஸ் கேட்குறீங்களான்னு தெரியல. 2013, 2016, 2019, 3 வருஷம் கேப் தானே. 2019, 2021, 2024, which is the latest and greatest, but 365 is always the latest and greatest version of MS Office. Okay, and Elevarasan brother, share that video link in WhatsApp group for our reference. நீங்க கேட்கறது எனக்கு தெரிஞ்சு அந்த அஃபிலியேட் இது கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த எஸ், அந்த மை பிசிக்கு தானே கேட்குறீங்க. நான் அனுப்புறேன், நிச்சயமா அனுப்புறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுனால நான் அனுப்புறேன். பட் டெசிஷன் இஸ் யோர்ஸ். ஓகே, ஓகே. அண்ட் ஓகே, பாபு பிரதர் கேட்டுறீங்க, சார் டு ஆக்சஸ் சம் ஆப்ஷன்ஸ் இன் எக்ஸல் இட் ஷோஸ் பைஸ் எம்எஸ் ஆஃபீஸ். நீங்க பைரேட்டட் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க அந்த பைரேட்டட் அப்படிங்கிறது நான் சொல்ற டூப்ளிகேட் லைசன்ஸ். டூப்ளிகேட்டு அந்த லைசன்ஸ் வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா உங்களுடைய
உங்க சிஸ்டமோட ஆன்டிவைரஸோ இல்லை டிஃபெண்டரோ பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக பிரேக் பண்ணிடும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆயிரும், அந்த லைசன்ஸ் வந்து உடஞ்சிரும். அது ஜெனினா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பை பண்ண சொல்லி கேட்கும். முகமது நயீம் பிரதர் கேட்டீங்க மை பிசி இல்லை மை பிசி கீ. ஓகே, mypckey.com. நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறமா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா இது பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஓகேன்னா பண்ணுங்க. ஓகே, நவநீதம் பிரதர் கேட்டீங்க ஐ ஹேவ் லிப்ரோ ஆஃபீஸ்லாம் இங்கே செட்டே ஆகாது பிரதர். நீங்க வெளியில போய் ஒர்க் பண்றதுக்கு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு தேவை எம்எஸ் ஆஃபீஸ் தான். WPS ஆஃபீஸோ, கூகுள் ஷீட்ஸோ, இல்லை கூகுள் ஸ்லைட்ஸோ, இல்லை என்னது கூகுள் டாக்ஸோ, இல்லை லிப்ரோ ஆஃபீஸோ, அதெல்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது. ஓகே, ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. தனவால் பிரதர் MS11 இனஃப். MS11னா எதை சொல்றீங்க பிரதர்? ஓகே, அண்ட் 2019 அதான் வெர்ஷன். ஓகே, நிறைய பேர் கேட்டீங்க வெர்ஷன் இஸ் ஓகே. ஓகே, நான் இப்பயே சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு அந்த அஃபிலியேட் லிங்க் அனுப்புறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் கிடையாது. வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கடையில கொடுத்து வாங்கிருங்க, அது நல்லது. ஓகே, ரெக்கார்டட் வீடியோஸ் வில் பி அப்லோடட் இன் LMS. ஆமா, நிச்சயமா LMSல அப்லோட் பண்ணப்படும். ஓகே, ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் ஆர் டாஸ்க்? அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க சீக்கிரமா முடிக்கிறதும் முடிக்காம இருக்கிறதும் அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளாஸ் முடிக்கிறேன்னா அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு டாஸ்க் ஃபைல் கையில வந்துடும், வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் அதுக்குள்ள வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க அனுப்புறது தான், அது உங்க கிட்ட தான். ஓகே, சர்டன் டைமிங்லாம் வச்சு நான் இது பண்ணல, நான் நடத்துறதை நீங்க முடிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, அண்ட் அரவிந்த் பிரதர் லைவ் அண்ட் ரெக்கார்டிங் ப்ரைஸ் டீடைல்ஸ். நீங்க லைவ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர். ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்க டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு அது ரொம்ப கம்மியானது தான் வரும், அது என்னன்னு சொல்லுவாங்க அந்த டைம். ஓகே, 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 ரைட், சரி. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, பாபு பிரதர் அதுக்குள்ள MyPCக்கு சைட்லாம் விசிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நீட் டு பே 689. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் இன்னும் அதுல இருந்து கம்பல்சரி வாங்குங்கன்னு நான் சொல்லல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அங்கதான் வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை, அங்க வாங்குங்கன்னு சொல்லல. ஓகே, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது கடையில போய் போட்டுக்கிடுங்க அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்றேன். ஓகே, நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன், அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வாங்குங்க, இல்லை தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். ஓகே, ஏன்னா நாளைக்கு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும், அந்த டைம்ல உங்களுக்கு இது ஒரு குழப்பமா அங்க வந்து நின்றக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ அதனால சொல்றேன். நான் அதை வந்து அது நல்ல சைட்டு, அங்க வாங்குங்க, கிடையவே கிடையாது, நான் அப்படி சொல்லலை. நான் அங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ரொம்ப ஹை அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. 2024 14,000 18,000. ஓகே, அப்படியா ஹெஃப்டியான அமௌண்ட் நம்ம கொடுத்து பே பண்ண முடியாதே, அந்த சூழ்நிலை நமக்கு இல்லையே அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். இல்லைன்னா அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட். நாளில இருந்து நம்ம ஒன்னா டிராவல் பண்ண போறோம், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போறீங்க. நான் சொன்ன சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூம்ல நாளைக்கு நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய சரியான நேமை கொடுத்து என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போறீங்க, நிறைய விஷயங்கள் இது பண்ண போறோம். வாட் எவர், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல இன்னொரு விஷயம் எனக்கு சந்தோஷம். ஓகே, தொடர்ந்து நாம இது பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஓரியன்டேஷனோட நீங்க இந்த ஓரியன்டேஷனை திருப்பி ஃபாலோ பண்றதுக்கு இதோட ரெக்கார்டிங் உங்களுக்கு நாளைக்கு உங்களுடைய உங்க குரூப்ல பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணப்படும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இதுல இருந்து என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் குட் நைட். ஓகே, குட் நைட். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. இல்லை, ஓகே, குட் நைட். நல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா படுங்க, படுத்துவது நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நாளைக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போறோம், பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் உங்களை டைம் கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் என்னைய பார்த்தது சொல்றீங்க, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். ஓகே, ஸோ அதனால பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பார்ப்போம். டேக் கேர், பாய் பாய் பாய்.